எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துடைய 31ஆம் அதிகாரம் from the book of Jeremiah chapter 31 verses 25 25வது வசனத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு 1ஆம் தேதி அதை வாக்குத்தத்தமாய் மாத்திரமல்ல கர்த்தர் சொல்லுகிற ஒரு பெரிய மேலான ஒரு ஆசீர்வாதம். இப்படி தான் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர் என்று சொல்லி உங்களுக்கு 2 வார்த்தையை அதில் வாசிக்கிறோம். அவர் சொல்றாரு, கர்த்தர் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புகிறார். If you're looking at English Bible, it's from the book of Jeremiah chapter 31 verses 25. I have some of our some known people that have traveled here from Hyderabad. We want to welcome you. So good to see you here. I know they've been just following me on Instagram, and so they want to be here, and so what a joy to have them. And there are a lot of people that keep following on Facebook, social medias. The Lord is so good. Though I speak in Tamil, that still you're able to follow what the Lord wants to talk to you. So kindly keep listening, because the Holy Spirit is the one that explains everything, and He is the one that brings the revelation. Amen. ஆண்டவர்தான் பரிசுத்த ஆவியானவர் தான் விளக்கங்களே. அது ரொம்ப ஆச்சரியம். பல தேசங்களில் பல இடங்களில் நான் தமிழில் பேசி கொண்டிருக்கிறேன். ஆனால் அநேகருக்கு கர்த்தர் அவர்கிட்ட அவங்க பாஷையில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தை அப்படி ஒரு ஆசீர்வாதம். உங்களுக்கெல்லாம் சந்தோஷமே அப்படியே தோஞ்சி பார்க்குறீங்க. ஆனால் எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. எல்லாருக்கும் விளக்கிடுவார். ஆமென். பிசாசு கூட ஆண்டவருடைய வார்த்தை புரியும். நல்ல வார்த்தையை கர்த்தர் அழகாய் அசைவாட செய்து அதை கிருபையாய் பெருக பண்ணுகிறார். இந்த காலையில் இந்த வார்த்தையினுடைய அடிப்படையில் 2 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். இது வெவ்வேறுபட்ட வார்த்தைகள். விடாய்ப்பு வேற ஒரு வார்த்தை, தோய்வு வேற ஒரு வார்த்தை. ஸோ அதை தான் உங்களிடத்தில் கடந்த வாய்ப்புகளிலே வாரங்களிலே உங்களோடு கூட விளக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். விடாய்ப்பு, அதை கர்த்தர் சொல்றார், சம்பூர்ணமாக்குவேன். ஆமேன். தோய்வை கர்த்தர் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆமேன். தோய்வு வறட்சிக்குள்ள கொண்டு வந்துடும். விடாய்ப்பு விரக்தியில் கொண்டு வந்து இனி எதுவுமே வளராது. ஏறக்குறைய மோரல்லெஸ் போத் வேர்ட்ஸ் கேன் கோ அலைக். பட் வசனத்தை கொஞ்சம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இது ஏன் எப்பேற்பட்ட பதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு விளக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமேன். இதை தோய்வு என்ற அந்த வார்த்தையினுடைய ஆங்கிலத்தில் ஒரு மொழியாக்கத்தில் நான் வாசித்து பார்க்கும்பொழுது அந்த மொழியாக்கம் சொல்கிறது சாரோஃபுல் அண்ட் லாங்குவிஷிங் சோல் அப்படின்ட்டு. துக்கத்தினாலே எல்லாம் முடிஞ்சிச்சு, நீ வாய்ப்பே இருக்காது என்று நீ துவண்டு ஏதோ சும்மா வாழணும் அப்படின்ற வாழ்கிற உன்னை கர்த்தர் சொல்கிறாரு. அதோடு அல்ல, இனி உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வளோதான். ஆமேன். 10 பேர் போடுறீங்க, இன்னும் 10 பேர் சேர்ந்து சொல்லுங்க, ஆமாம் அப்படிதான் என் வாழ்க்கை இருக்கும். கர்த்தருடைய பார்வையில் உனக்கு எதுவுமே முடிவில்லை. எல்லாமே கர்த்தர் உனக்கு இன்னும் ஆக்டிவாக தான் வச்சிருக்கிறாரு. அவர் நீர்ப்பாய்ச்சி கொண்டிருக்கிறார். உன் கண்களுக்கு முன்பாக அது மரித்ததை போல இருக்கலாம், அது வறண்டதை போல இருக்கலாம். அது கர்த்தர் நீர்ப்பாய்ச்சி கொண்டிருக்கிறார். அந்த நீர்ப்பாய்ச்சல்ல அது நிச்சயமாய் the Lord waters that. கர்த்தர் அதை நீர்ப்பாய்ச்சுகிறார். அந்த நீர்ப்பாய்ச்சலினாலே கர்த்தர் அதை விருத்தியாக்க உதவி செய்கிறவர். அல்லேலூயா. இந்த வார்த்தையின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பில் தாவீது சோர்ந்து போனார். தாவீது எவ்வளோ பெரிய ஆள், என்ன பயங்கரமாக சங்கீதம்லாம் எழுதியிருக்கிறார். தோய்வு வராதா? வரும். தோஞ்சிட்டு சிக்லாகில் போய் உட்காந்துரு, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு அழுவிட்டாரு. ஆனால் விடலை. விடாய்த்த மனுஷன் எழும்பி ஜெயிக்கிறவனாய் மாறிவிட்டான். இந்த வார்த்தையெல்லாம் கேட்கலன்னா நீங்கள் போய் யூடியூப்லேயோ இல்லை யூடியூப்பில் தான் இருக்குது. இதுக்கு முந்தின வாரங்களில் செய்திகளை கேளுங்க, முழுமையாய் புரியும். அது மாத்திரமல்ல, எலியாவை குறித்து சொன்னேன். எலியா யாருங்க? இன்னைக்கு எனக்கு வியந்து போகிற ஒரு மனுஷர்களிலே வேதாமத்தில் அவர் ஒருத்தர் பயங்கர சேலஞ்சிங். அங்கே சவால் விடுறாரு, இங்கே பண்ணுறாரு, ஜோம் பண்ணுறாரு, அப்படி நடக்கிறாரு. அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு நாள் இந்த விடாய்ப்புக்குள்ளே வந்ததுனால எசபெல் அவளை வேற மிரட்டுறா. உன்னை பார், நான் என்ன பண்ணுறேன், உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு. உடனே விடாய்த்து ஓடி போய் சூரியசெடி கீழே உட்கார்ந்து கொண்டு சொல்கிறாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு. போகும்போதே சொல்கிறாரு, கூட வந்த வேலைக்காரனையும் சொல்லிட்டாரு, நீ விட்டுறா. அதனால தான் உங்களுக்கு டிப்ரெஷனை பற்றி பேசுனேன். I spoke about depression very detailedly about what will depression do. டிப்ரெஸ் ஆனால் ஊழியக்காரன் கூட ஊழியத்தை விட்டுருவாங்க. நான் எத்தனையோ பேர் கூட பேசுகிறேன், பழகிறதுனால எனக்கு தெரியும். சிலர்லாம் அந்த டிப்ரெஷன் வந்து ஊழியத்தினால டிப்ரெஷன். ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன், ரொம்ப ஜெபம் பண்ணுவார். அவர் நிறைய புத்தகங்கள் கூட எழுதியிருக்கிறார். எனக்கு ரொம்ப இது பப்ளிக் லைவில் போகிறதுனால அதை நான் ரொம்ப சுருக்கி சொல்கிறேன். ஏன்னா அது சொல்லணும்னு ஏவப்பட்டதுனால சொல்கிறேன். அவர் ஏதோ ஒரு பயம் திடீர்னு மற்ற சேலஞ்ச் பண்ணுறவங்க இருக்கிறாங்க இல்லையா, உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்ட உடனே அது பயமாயிடுச்சு. அவருடைய வீட்டில் ஏதோ ஒரு சத்தம் கேட்ட உடனே யாரோ வந்திருக்கிறாங்க, போய் பாருங்க அப்படின்ற அளவுக்கு மாட்டார்.
அந்த மனுஷன் எழுதாத புஸ்தகங்கள்லாம் அவர் இன்றைக்கி இருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் திரும்பி உயிர்ப்பிச்சு வேறு மாதிரி மாற்றிட்டார் வச்சுங்க. நான் கேட்டு ரொம்ப துக்கப்பட்டேன். வேற ஒரு போதவரோடு கூட நாங்கள் போயிருக்கும்போது சொல்லியிருந்தார், என்னங்க அவரை கொஞ்ச நாள் காணலி அப்படின்போது, இந்த மாதிரிலாம் ஆச்சு பேசுனேன், என்கிட்டயும் சொல்கிறார் என் ஊழியமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாரு. எலியாவை போல் அநேக நேரங்களில் இப்படி ஒரு விடாய்ப்பு, தமிழ் வார்த்தை அது புரியலைன்னா சரி, சில தமிழ் வார்த்தைகள் ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள் தான், எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், அது உங்களுக்கு தெரியாது. விடாய்ப்பு என்றால் பயத்தினால வருது, தாமதத்தினால வருது, சோர்வுனால வருது. தாவீதுக்கு சோர்வுனால வந்துச்சு, இவருக்கு இந்த அம்மாவுக்கு இவருக்கு எலியாவுக்கு மிரட்டல்னால பயம் வந்துடுச்சு. அதுவரை நல்லா தான் போய்கிறாரு. அந்த அப்பா வந்து இந்த ஓடிக்கால் எசபெல் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணி அனுப்புறா, ஏய் நீ எங்காலங்கள் ஏதோ பண்ணிட்ட, நான் உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆய்க்கிறேன். உடனே அவன் என்ன நினச்சிட்டாருன்னா, அந்த அம்மா அவருடைய பலத்தை தான் அவள் அதிகமாக நினச்சிட்டால, அவர் அந்த எசபெலுடைய பலத்தை அதிகமாக நினச்சி விட்டா. அதனால தான் எசபெலுடைய ஆவி எப்பேற்பட்டது, எசபெல் ஆவி என்னென்னலாம் செய்யுன்றதை பிரசங்கித்தேன். எசபெல்னா ஒரு யாரோ ஒரு லேடி கிடையாது, எசபெல்னா யாரோ ஒருத்தர் இல்லைங்க. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் இன்னைக்கு டிஃபைன் பண்ணி இவர் தான் இல்லைங்க. எசபெல்ன்றது ஒரு பிசாசுடைய ஆவி. இந்த பிசாசுடைய ஆவி குடும்பங்களுக்கு விரோதமாய், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஊழியத்துக்கு இன்னைக்கு எப்படியாவது இதையாவது செய்து கொண்டிருக்கணும் அப்படின்னு இவ்வளோ பெரிய மனுஷன், வல்லமையாக இருந்த மனுஷன் போயிட்டு ஒரே வார்த்தையை கேட்ட உடனே எல்லாத்தையும் விட்டு விட்டு அவர் ஓடுறாரு. ஓடி போயிட்டு சூரச்செடி கீழே போய் உட்காந்துட்டாரு. இன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இட் சேஸ் ப்ரூம் ட்ரீ, தொடப்ப மரம், அது கீழே போய் உட்காந்து ஒன்றுமே பிரோஜனம் இல்லாத இடத்துல உட்காந்து வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்னு சொல்லி துவண்டு போய் விட்டார். அப்படிப்பட்ட மனுஷனை ஆண்டு சொல்ற, டேய் அதுக்காக உன்னை அழைச்சேன், உன் ஆத்மாவுக்கு ஒரு பலனை இப்போ அனுப்புகிறேன். படுத்து கிடந்த அவருக்கு கர்த்தர் ஒரு பலனை அனுப்பினார். எழுந்தார். ஒரு சாப்பாட்டில் 40 நாள் பிரயாணம் பண்ணிட்டார். எத்தனை பேர் ராமேன்னு சொல்றீங்க? ஒரு ஜபத்தில் எல்லாத்தையும் ரிகவர் பண்றதுக்கு கர்த்தர் உனக்கு உதவி செஞ்சிருவார். ஒரே ஒரு ஜபம் ஆண்டவரை தாழ்த்தி, ஆண்டவரே, அவர் சின்சியரா ப்ரே பண்ணார், ஆண்டவரே நான் செத்து போனா நல்லா இருக்கும்ட்டார். பயம் வந்துச்சு, அவ்வளோதான் சார், ஆண்டு செத்து விட்டுருங்க, உங்க கூட வந்து உட்காந்துக்கிறேன், போதும், இங்க பண்ணதெல்லாம் முடிஞ்சு. நான் சாவறதுக்கு இல்லப்பா, எழுந்துரு, சாப்பிடு, இன்னும் நீ முடிச்சுட்டு என் கூட வா அப்படின்னு என்ன பண்ணாரு. முடிச்சுட்டு அவரை கர்த்தர் எப்போ கூப்பிடணுமோ அப்புறம் கூப்பிட்டுப்பாரு. அல்லேலூயா. அதனால தான் சொன்ன, சாவை பத்தி பேசாதீங்க. டோன்ட் ஸ்பீக் அபவுட் டெத். டெத் யூ டோன்ட் ஹேவ் கண்ட்ரோல். ரைட்டா? ஒரு கடையில் போய் என்ன வாங்கினா அதை பற்றி பேசுங்க, பரவாயில்ல. போகும்போது ஜெயச்சந்திராவில் அதை வாங்கின்னு போனோம், ரைட், அதை பற்றி பேசுங்க. அது வேணா ஒரு சின்ன கண்ட்ரோலில் இருக்குது. அங்கே கூட போய் பார்த்தோன்னா பயந்துருங்க, ஐயோ இதுவா ஐயோன்னு. அப்படிப்பட்ட ஆளுங்க எதுக்கே சாவை பற்றி பேசுறீங்க? சாவை பற்றி பேசுறது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. மரணமும் ஜீவனும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதை பேசுனா இன்னைக்கு இங்கேயே வார்த்தையினால பிளாஸ்டரை போட்டு ஒட்டிட்டு மற்றதை பேசுங்க. கர்த்தர் ஜீவனை தருகிறவர். என்னோட இருக்கிறீங்களா? அதனால் எலியா சொல்கிறாரு, செத்தா ஆண்டவர் சொன்ன, என்னப்பா நீ இவ்வளோ சின்சியராக ப்ரே பண்ணுறேன்னு நினச்சிங்கிறியா? அதுக்கப்புறம் நான் உன்னை அழைச்சேன், உன்னை நான் பெரிய ஆளாக மாத்திரேன் வா அப்படின்ட்டு கர்த்தர் ஜெயிக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு பகுதியை உங்களோட கூட பேசினேன், ஞாபகப்படுத்துறதுக்கு காரணம், ஒரு சிலர் புதுதாய் கேட்குறீங்க, சிலர் எல்லாம் போயிட்டுலாம் எல்லாம் ரிஃப்ரெஷ்லாம் பண்ண மாட்டீங்க, நல்லா தெரியும். இவர் தானே பேசினார், நமக்கு என்னன்ற மாதிரி இருக்கிறீங்க, அது உங்களோட போட்டோம். ஆனால் நிறைய பேர் அதை பிரயோஜனப்படுத்தி கேட்டுக்கொள்கிறார்கள், அவருக்கு நல்ல ஆசீர்வாதம் வருது. நிறைய சாட்சிகளை கேட்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சொன்னேன், இன்னொரு பகுதியை சொன்னேன், ஏன் இப்படிப்பட்ட விடாய்ப்பு வருகிறது? why are you feeling so? உன் ஆத்மாவே ஏன் விடாச்சு போகுது என்றால், சில நேரத்தில் காத்து இருக்கிறது. வெயிட்டிங் முடியவே முடியாத காரியம். காத்திருக்கிறது முடியவே முடியாது. லிட்டரலாக உங்ககிட்ட நான் சொல்லுவேன், என்னால் முடியும், சொல்கிறேன் நான் உங்களோட. காத்திருக்கிறது முடியாது. ஒரு காரியத்தை எய்ம் பண்ணி இந்த டார்கெட்டில் போயிட்டு பஸ்ஸுக்கு காத்திருக்க மாட்டேன், ட்ரெயினுக்கு காத்திருக்க மாட்டேன், எதுக்குமே காத்திருக்க மாட்டேன். ஏன்டா? ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஃபால்ட்டால் அவன் ரெடி பண்ணிருப்பான், நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். நான் இண்டிகோவில் பண்ணதே காரணம் என்னன்னா, அவன் டைமில் தானே போகிறேன்னு சொன்னான். எப்போ இண்டிகோவில் தப்பான உடனே சண்டையாக போடுற அளவுக்கு நம்ம மாறிடுவோம். அந்த அளவுக்கு நம்மளால எதுக்குமே காத்திருக்க முடியாது. அண்ணால் காத்திருந்தவளுக்குள்ள பயங்கர சோர்வு என்று கடந்த வாரங்களில் பேசினால், அண்ணால் ஒரு சாட்சி சொல்றா. என்ன சொல்றா தெரியுமா? என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது, என் கொம்ப கர்த்தர் உயர்த்திருக்கிறார். I am rejoicing. அல்லேலூயா. என்னெல்லாம் பார்த்து சொன்னாங்க, வாழா வெட்டி, இவளுக்கெல்லாம் என்னடா பிள்ளையா பிறக்கும், நீயே சும்மா ரெண்டாவது வந்து கல்யாணம் பண்ண, உனக்கு ஒரு புள்ள வேணுமா அப்படின்னு பேசினவங்க, today they are recognizing, because my son anoints kings. என் மகன் போய் இன்றைக்கு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாய் மாறிவிட்டான். இவள் யாருடைய மகன்? அண்ணாளுடைய மகன் என்று பேசுகிறது கர்த்தர் மாற்றி விட்டார். ஏய்,
கர்த்தர் அப்படி உன்னை மாத்த வல்லவராக இருக்கிறாரு. வெயிட்டிங்ல எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு அழுவ புலம்புவ, 10 பேர் உன்னை சுத்தி என்னென்னமோ சொல்லுவான். ஆமா, சர்ச்சுக்கு போன நடந்துச்சு, இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிய. பயப்படாத, உன் காத்திருப்பு பதிலாய் மாறும். ஹல்லேலூயா. இன்னும் ரொம்ப சூப்பரா ஒண்ணு இருக்குது. கொம்பம் மாத்திரம் உயர்த்தலையா, நான் பேசினா கேட்கறாங்கய்யா. சொல்லுங்க, நான் பேசினா இன்னைக்கு நீலாம் ஒரு ஆள் பேச வேண்டியா போ அப்படின்னு. நீ சொல்லு, நானும் பேசும்போது கேட்கறதுக்கு ஒரு காலம் வரும். காத்திருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் நடக்கலன்றதுனால நீங்கள்லாம் இலக்காரம் பண்ணாதீங்க அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லி அங்கே போய் சண்டை போட்டுறாதீங்க. மனசுக்குள்ள சண்டை போடுங்க. நான்லாம் நீங்கள் நினச்சினுக்கிறீங்க டே அப்படி ஒன்று ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே இந்த அப்படியே திருப்பி விடுங்க ஆண்டவரே. ஆஃபீஸில் சொல்லுவாங்க இல்லையா, டேய் நீலாம் ஒரு ஆள் வந்துட்ட, நாங்களாம் ஐஏஎம்ல படித்தோம், நாங்கள்லாம் என்னமோ பெரிய உலகத்திலே பெரிய கேம்பிரிட்ஜில் படித்தேன், உன்னால் எதை எவனோ ஒருத்தன் ஹெல்ப் பண்ணா அதனால போய் இவனுக்கு அட்மிஷன் கழிச்சு படிச்சுட்டு அதனால நான் பெரியவனா நீ கடவுளா? ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாத புழுதியில் இருக்கிறவனை கர்த்தர் உயர்வான ராஜாக்களோடு கூட உட்கார வைக்கிறவரை ஆண்டவர். ஆண்டவரை மாத்திரம் நம்பினீங்கன்னா பாருங்க, ஒரு ஒன்றுமே புரோஜனம் இல்லாத அம்மாவுடைய வயிற்றுல பிறந்த ஒருத்தாரு இந்த சாமுவேலு. ஆனால் அவரு போய் ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற அளவுக்கு கர்த்தர் அவரை மாற்றி விட்டார். எல்லாரையும் அபிஷேகம் பண்ணணும். அவர் வந்த வெயிட் பண்ணுறானுங்க வீட்டில், எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க, இவர் வந்தால் தான் நடக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உன் காத்திருப்பில் கர்த்தர் கொண்டு வருவார். The Lord will rejoice you. You will be recognized. Your reputation will increase in the coming days. இல்லையா? சரி, இந்த வார்த்தையினுடைய இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் விளக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரியப்பட்டு இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணும்பொழுது இந்த 2 வார்த்தை, ஏன்னா இது கடைசி வாரம் இந்த பிரசங்கத்தை இந்த வசனத்தின் அடிப்படையில் பேசுகிறதை நான் கொஞ்சம் இந்த வாரத்தில் இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்து பார்க்கும் பொழுது 2 வார்த்தை உங்களுக்கு சொன்னேன். விடாய்ப்பு, 2வது என்னதுங்க? சொல்லுங்க, சத்தமாக பேசுங்க சார். விடாய்ப்பு. ஆமா, விடாய்த்திருக்கிற உனக்கு என்னோடு கூட ஏசியா திருக்கசன புஸ்தகம் 32வது அதிகாரம், the book of Isaiah chapter 32 2வது வசனம் இப்படி சொல்லுது, அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், Isaiah 32 verses 2, ஆமென், சொல்லுது, காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்திற்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்திற்கு நீர்க்காய்களாகவும், விடாய்த்த பூமிக்கு நிழலாக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு இதை வாசிக்கும் போது ஒரு பெரியது என்னன்னா, பூமி விடாய்த்தாலே அதுக்கு நிழலா மாறுவார்னா, மனுஷனாகிய உன்னை, தேர்ந்தெடுக்கப்பட்ட உன்னை, உனக்குள்ள இருக்கிற விடாய்ப்புக்கு கர்த்தருடைய நிழல் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாய் மாறும் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். If there is something that is drying up just for the land, the Lord will be a shadow over that. அப்ப நீ காஞ்சி விடாச்சு ஒண்ணுமே நடக்கலங்க உன்னை பார்த்துட்டு வேடிக்கை பண்ணிட்டு இருப்பாரா? இல்ல, உன்மேல கர்த்தர் தன்னுடைய நிழலை கொண்டு வந்து உனக்கு ஆசீர்வாதமாகிய தன்னுடைய நிழலை கர்த்தர் உன்னில, உன் குடும்பத்துல கர்த்தர் கொண்டு வருவார். நல்லா கையை தட்டி அவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே விடாய்த்திருக்கிறவனுக்கு கர்த்தர் நிழலா இருப்பார். குயிக்கா இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன் பாருங்க. ரொம்ப நாள் காத்திருக்கிற நீங்கள், விடாய்த்திருக்கிற உங்களுக்கு இன்னொரு வசனத்தை கர்த்தர் சொல்லும்படி கேவி இருக்கிறார். 25வது அதிகாரம் நீதிமொழிகளின் புஸ்தகம், the book of Proverbs chapter 25 and verses 25. 25வது அதிகாரத்தினுடைய 25வது வசனம் இப்படி சொல்லுது, தூரதேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த, சத்தமா சொல்லுங்க. அது வரைக்கும் நிறைய பேர் இப்பதான் பைபிளையே முதல் முறை பார்க்குற மாதிரி தேடி நிற்கிறீங்க. தமிழ் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன், 785வது பக்கத்தில் இருக்குது. இந்த வசனம் இப்படி சொல்லுது, விடாய் தூரதேசத்திலிருந்து வரும் நற்செய்தி எப்படி இருக்குதா? ஆத்துமாவுக்கு, விடாய்த்த ஆத்துமாவுக்கு. பாரியா, பயங்கரமா அப்படியே சன்னில், பயங்கரமா அப்படியே வெயில்ல நடந்து வந்தீங்கன்னா போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு தண்ணி எடுத்து குடிக்கிறோம். சில்லுன்னு தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா நமக்குள்ளே ஒரு நினைப்பு, அப்படியே அப்படியே சூடெல்லாம் போயிடுச்சுட்டு. இப்போ யாரும் குடிக்க மாட்டீங்க. ஆனால் இந்த வசனம் அதே சொல்லலை. நீங்கள் சம்மரில் வந்துட்டு கூல்ட்ரிங்க் எடுத்து குடிக்கிறத பற்றி பேசலை. இந்த வசனம் எதை சொல்லுகிறது என்றால், ரொம்ப நாள் காத்து இருக்கிற, எங்கேருந்து வரும் பாடணும் இல்லையா? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அடைப்பட்டு போனாலும் எனக்கெல்லாம் யார் தூரதேசத்தில் இருக்கிறா அப்படின்னு உடனே உனக்கு தோணும். நமக்கெல்லாம் எவனுமே சொந்தக்காரங்க எங்கேயும் இல்லை எங்கே, அதை பற்றி நீ கவலைப்படாத. ஆண்டவர் யார்கிட்ட வேணா எப்படி வேணா பேசி உனக்கு அனுப்பிச்சி விடுவார்.
உனக்கு என்ன வேணும்? டக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? பதில் வேணும். என்ன அது கூட சொல்ல தெரியல. உங்களுக்கு என்ன வேணும்? பதில் வேணாமா? அதில் எல்லாம் அப்படியோ யோசிச்சுக்கிறீங்க. என்னமோ நான் சயின்ஸாக பேசினுக்கிறேன், ராக்கெட் சயின்ஸாக பேசி நான் சாதா வசனத்தை சொல்கிறேன்னா சொல்கிறேன். எனக்கு என்ன வேணும்? நான் எதிர்பார்க்கறதுக்கு பதில் வேணும். சொல்லுங்க, எனக்கு என்ன வேணும்? எனக்கு பதில் வேணும். பணத்தை எதிர்பார்த்தனா பணம் வேணும், வீட்டை எதிர்பார்த்தனா வீடு வேணும், கல்யாணம் எதிர்பார்த்தா கல்யாணம் வேணும், புள்ள எதிர்பார்த்தனா புள்ள வேணும். அவ்வளவுதான் எனக்கு வேணும். அது எங்க இருந்து வந்தானா, எனக்கு எப்படி வந்தானா, கொடுப்பாருன்னா கொடுப்பார், எப்படி வேணா கொடுப்பார். யார் என்னோட நம்புறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, விடாய்த்திருக்கிற உன் ஆத்துமாவுக்கு அதை எப்படி பார்த்துவாரா? முதல்ல சொன்ன நிழலா இருக்கும், ரெண்டாவது உன் இருதயத்தையே அது குளிர பண்றோம். வாயை திறந்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு எப்படி இருக்கும்? ரெண்டு விஷயம் சொன்ன, சொல்லுங்க, பட்டுன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் ஜெயிப்பீங்க. நிழலா இருக்கும். அல்லேலூயா. விடாய்த்திருக்கிற எனக்கு that will become a shadow over me. ரெண்டாவது சொல்றாரு, விடாய்த்திருக்கிற எனக்கு அது என் இருதயத்தையே குளிர பண்ணிடும்ட்டு கர்த்தர் சொல்றார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, உங்க வாயை திறந்து சொல்லுங்க, விடாய்த்திருக்கிற என் இருதயத்தையே. ரொம்ப நாள் காஞ்சி போய் காத்து இருக்கிறேன் சார், என் இருதயத்தை அது குளிர பண்ணும். ஒரே ஒரு செய்தி தான், ஒரே ஒரு செய்தி தான், அப்ரூவ்டு. எத்தனை பேர் அப்படி வெயிட் பண்றீங்க? அப்ரூவ்டு, அவ்வளவுதான். ஒரு அப்ரூவலுக்கு வெயிட் பண்றாங்க எத்தனை பேர்? கர்த்தர் அந்த அப்ரூவலை உனக்கு கொண்டு வருவாராக. ரொம்ப நாள் அலைஞ்சது சார், ரொம்ப நாள் அலைஞ்சது சார், இங்க போனேன் அங்க போனேன், அவனை பிடிச்சேன் இவனை பிடிச்சேன். ஐ எம் டெல்லிங் யூ அண்ட் டிக்ளேரிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், நீங்க உட்கார்ந்துட்டு கர்த்தரை மாத்திரம் நம்பு, கர்த்தர் அந்த அப்ரூவலை உனக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, ஆனால் விடாய்ப்பு, விடாய்த்திருக்கிறவளை பார்த்து ஏசாமி எனக்கு நிறைய வசனத்தை காமிக்கணும்னு இருக்குது, ஆனால் நேரம் ஓடுது, அதனால சுருக்கமாக எதை சொல்லணும்னு சொல்ற. ஏசு விடாய்த்திருக்கிறவளை பார்த்து மனதே உருகிட்டாராம். அல்லேலூயா. ஏசாமி ஊழியம் செய்யும் போது என்ன பண்றாரு? விடாய்த்திருக்கிறவளை பார்த்து மத்தேயு 9ஆம் அதிகாரத்தின் 36ஆம் வசன வாசிகள் எடுத்து நோட் பண்ணிங்க. விடாய்த்திருக்கிறவளை பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு? மனதுருகினார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ விடாய்ச்சிருக்கும் போது ஆண்டருக்கு சந்தோஷமா பாடுறான், ரொம்ப நாள் நீ ஏதோ பண்ண, அதனால உன்னை என்ன பண்ற, தந்திச்சுக்கிறேன், அதனால உன்னை விட்டு வைக்கிறேன் அப்படின்லாம் ஆண்டர் இல்லை. உன்னை விடாய்த்திருக்கிறவனை பார்த்து கர்த்தர் மனதுருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் விடாய்ப்பை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம், ஒன்ஸ் யூ நோ தட் யுவர் சோல் இஸ் வேரி, ஒன்ஸ் யூ நோ ஓகே, கொஞ்சம் இந்த நிமித்தமாய் தான் நான் என்ன பண்றேன், விடாய்த்திருக்கேன்னா அதை விடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, எச்சரிக்கிறதுக்காக இப்படி பேசி கொண்டிருக்கார். அதனால தான் அன்னைக்கு பாருங்க, உபாகம் புஸ்தகத்தில் 25வது அதிகாரங்களில், உபாகம் புஸ்தகத்தின் 25ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்புங்க. அன்னைக்கு இஸ்ரவேலருக்கு அவங்க பிரயாணம் பண்ணி வர்றாங்க. வரும்போது நிறைய புத்திமதிகளை சொல்றாரு. நிறைய நீங்கள் பார்க்க போற தேசம், நீங்கள் போய் அடைய போற அந்த கானான் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவளுக்கு எச்சரிப்பாய் பேசும்போது 25வது அதிகாரம் 18வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 18ஆம் வசனத்தில், நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் என்ன பண்ணுவான்? வெட்டி போடுவான். See, when you are vulnerable and you're exposing every time, when you talk about all your worry, when you talk about, you know that எனக்கு நடக்க மாட்டேங்குது, நான் சோர்ந்து போயிருக்கிறேன், நான் நடக்கல ஜெபம் பண்ணி தான் என்ன பிரயோஜனம், நீ பேச பேச you become more vulnerable. வல்னரபிள்னா தெரியுமா? பிசாசுக்கு ஒரு ஆயுதமாய் மாறுகிறாய். பிசாசு உன்னை தாக்குகிறதற்கு அது ஏதுவாய் மாறுகிறது என்று ஆண்டவர் சொல்றார். பிரதர், புரியுதா? வல்னரபிலிட்டியை யார்கிட்ட பேசாதீங்க. உனக்கு முடியாததை யார்கிட்ட பேசாத. எலியா பேசல, எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால்தான். தாவீது பார்த்துட்டு பயந்துட்டான். ஆனா சுத்திக்கிறவங்களாம் கூப்பிட்டு, ஐயோ என்ன பண்ண. A good leader, more than a good leader, just let me define this. A good believer will not go and explain his weariness. விடாய்ப்ப நம்ம ஆளுங்களுக்கு ஒரு சோறு வந்தோடனே 10 பேருக்கு ஃபோன் பண்ணி கூட்டம் போட்டு இப்படி ஆயிடுச்சுன்னா, இன்னும் அவங்களாம் பெருசாக ரொம்ப கடவுள் மாதிரி அட்வைஸ் கொடுக்க போற மாதிரி, பார்த்தீங்களா? கடவுள் மாதிரி அட்வைஸ் கொடுத்துற மாதிரி, மாமா மச்சான் மாப்பிள்ளை என்ன பண்ணுவான், ஆண்டர் மாதிரி வந்து எதனா பண்ணுவானா? உனக்கு பண்ண முடியாதியா? எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? இப்போ அதுக்கு வேர்ல்டு ஒரு டிஃபனேஷன் கொடுக்குது வேற. ஓ, யூ ஹேவ் கவுன்சிலர்ஸ் டுடே, யூ கேன் கம் வாக் இன், யூ கேன் பே ஃபார் 1 hour 50,000 rupees. ஒருத்தன் சொல்றான், கவுன்சிலிங் எவ்வளோ சார்ஜ் பண்றீங்க? ஐம் a professional counselor sir, so if they come and sit with me for 1 hour, 1 மணி நேரம் என் கூட உட்கார்ந்தானா 50,000 ரூபாய். டேய், எப்படா இந்த பிசினஸ்லாம் இவ்வளோ பெருசாக்குனீங்க? ஏன்னா இது மாதிரி இல்ச்சவாயிருக்க மாட்டாங்க.
அதோட நம்மால் ஒருத்தர் ஸ்டார் இருக்கிறாரு, ஒரு பேயை துரத்தினாருன்னா 10,000 ரூபாவா. நேற்று கேட்ட அந்த ஆள் ஊழியெல்லாம் முடியணும்னு ஜெபம் பண்ணுகிறேன் நான். எப்படி ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு பேயை துரத்துனா வீட்டுக்கு வந்து துரத்துனா ஜாஷுவா 20,000 ரூபாவா. யாருன்னா தான் சொல்லி பிஸ்னஸ் பண்ணி விடலாம். கேட்கட்டும், யாருன்னா மெசேஜ் போட்டோம், ரீல்ஸ் கட் பண்ணி போடுங்கடா, இவனுங்களெல்லாம் ஒழிக்கணும். ஏன்டா வியாபாரம் ஆக்குறோம் நம்ம? ஆண்டு தான் சொல்கிறாரு, நான் தான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லின்னுக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டு என்ன சொல்கிறார், கூட இருக்கிற ஆண்டு பார்த்துப்பாரு. இவன் வெளியே என்ன சொல்கிறான், போய் உட்காந்து வேலைக்காரனை ஒதுக்கிட்டான், ஆனால் அங்கே ஜோம் பண்ணுறான். சொல்லுங்க, விடாய்த்திருக்கும் போது என்ன பண்ணுறாங்க? சத்தம் போட்டு பேசுங்க சார், இல்லைன்னா நம்மத்து போன பட்டாசு மாதிரி தூங்கிடுவீங்க எல்லாரும். வாய் திறந்து சொல்லுங்க, என்னதுங்க? விடாய்த்திருந்தால் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. விடாய்ச்சவர் இங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு? அதனால தான் அவங்க எச்சரிப்பை கொடுக்கிறார் விடாய்த்திருக்கையில். ஏன்னா விடாய்த்திருக்கு பிசாசுக்கு எப்படி தெரியும்? ஒரு விஷயம் சொல்லிட்டா, அன்லஸ் யூ எக்ஸ்போஸ், பிசாசுக்கு தெரியாது. பிசாசுக்கு மனசெல்லாம் புரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது. நல்லதை ஒன்று புரிஞ்சுங்க, நீ எதை பேசுறியோ அதை தான் பிடிப்பானே தவிர உன் மனசுக்குள்ள யோசிக்கிறது ஆண்டவருக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும். இது கொஞ்சம் கூட புரியல நினைக்கிறேன். புரியணும் உங்களுக்கு? என்ன புரியணும்? மனசுக்குள்ள யோசிக்கிறது, இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், பிசாசு அறிய மாட்டான். வாயில பேசுறதை தான் பிசாசு புரிஞ்சுக்கிறான். அதில் ஒரு எச்சரிப்பு என்னென்றால், டோன்ட் ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் கோ கீப் டாக்கிங் அபவுட் வாட் இஸ் நாட் ஹேப்பனிங், வாட் இஸ் ஸோ ஃபெயிலியர், இது தோல்வி உன்னால் நடக்காது. சும்மா வாய்த்து இங்கே அங்கே ஃபோனை பண்ணிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு 4 பேர்கிட்ட பேசாத. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், பேசாத, கம்முனரு. எதை பேசு? ஒரு காரியம் எதிர்பார்த்துக்கிறேன், நடக்கும்போது உனக்கு சாட்சி கொடுறேன், வாயமூடு அப்படின்ற. உன் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லு, ஓ நந்துச்சான் எக்ஸைட்மெண்ட்ல கேட்டுப்பானு. நீ அவன்கிட்ட சொல்ல, நடக்கணும்னு வெயிட் பண்ணுகிறேன், நடக்கும், ஆண்டர்னு செய்வார். அன்னைக்கு உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன், வை, அதை கேட்குறதா என்கிட்ட பேசாதுன்ற. என் கூட இருக்கிறீங்களா? எத்தனை பேர் என்னோட கூட எங்கூடவே நம்புறீங்க? நம்பி எத்தனை பேர் அதை பார்க்குறீங்க இந்த வசனத்தை? அதனால தான் எச்சரிப்பை கொடுக்கிறார். The Lord says, you know what, ஏய், நீ விடாய்த்திருக்கிறதை எக்ஸ்போஸ் பண்ணினா பின்னாடி வர பிசாசு உன்னை எப்படி வெட்டலான்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறான். அதனால தான் தோல்வியை பேசாத, உன்னால முடியாத பேசாத, நீ தோய்ந்து போயிருக்கிறதை பேசாத, நீ விடாய்த்திருக்கிறதை பேசாத. ஏனென்றால் அது பிசாசுக்கு ஒரு ஆயுதமாக ஆக்கி இன்னும் கூட உன்னை உட்கார வச்சுட்டே இருக்கிறான். ஐயா, நம்மளுங்க அதை கேட்டகரியை மாற்றி நன்மையே பேசுறது இல்லை, சாட்சியே சொல்ல மாட்டோம். துக்ககரமான காரியம் ஜெபம் பண்ணுன்னு வருவாங்க நம்ம கிட்ட, ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு நடந்துச்சுன்னா சொல்லவே மாட்டாங்க. அப்புறம் திடீங்க என்ன பிரதர், அப்புறம் திடீர்னு முடிஞ்சிச்சு பாஸ்டர், அதுவா 15 நாளுக்கு முன்னாடி முடிஞ்சு. ஐயோ, சொல்லலையா? தேவையான போது மாத்திரம் ஜெபம் பண்றது, கர்த்தர்கிட்டே நன்றி சொல்றது கிடையாது. இப்படிப்பட்ட ஆளுங்க கர்த்தரை சொல்லியிருப்பாங்களா, ஆண்டவரே தேங்க்யூ ஆண்டவரே, செஞ்சுட்டீங்க ஆண்டவரே. எல்லாத்துலேயும் ஒரு துவக்கம் இருக்கும். அதான் இப்போ ரீசெண்டாக செவ்வாய்க்கிழமை ஒரு ஷூட் பண்ணோம், திறக்கிறதுக்கு பயங்கர ஜபம். முடிச்சோடனே நம்ம ஆளுங்கெல்லாம் காரில் ஏறி போனோம். டேய் உட்காருங்கடா, வாங்கடா, இவ்வளோ தூரம் கர்த்தர் வெற்றியா இன்னைக்கு எல்லாத்தையும் முடிக்க வச்சிருக்கிறாரா, எல்லாத்தையும் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணாரா, இயற்கையை சாதகமாய் கொடுத்தாரா, எல்லாம் சரியா வேலை செஞ்சிரா, காலிலேருந்து 8-10 மணி நேரம் எல்லாரும் இங்கே நின்று இருக்கிறோம், கர்த்தர் பலத்தை தந்தாரா, ஜெபம் பண்ணிட்டு போலாம்டா. ஏன்டா ஓடும்போது ஓடணுன்னே இருக்கிறீங்க? ஏன்னா எதை பேசணும் தெரியுமா? இன்னைக்கு நிறைய முடியாதது, குறை, வாயில இது அது இதான் பேசிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எச்சரிக்கிறார், விடாய்ப்பை நீ பேசுவாய் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு அது பிரச்சனை இல்லப்பா, பிசாசு அதை பார்த்து அதை எப்படி உன்னை தள்ளலான்ட்டு எதிர்காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அதை பேசாமல் அமைதலாயிரு, நடக்கும் என்றே சொல்லி கொண்டிரு. ஏன்னா நடக்கிறது தான் வாழ்க்கையில வரப்போகுது, அதை நான் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறேன் கர்த்தர் சொல்றாரு. ஐயா, புரிஞ்சுச்சுன்னா போதும். விடாய்த்திருக்கையில், அதனால்தான் முதல் நாள் உங்களோடு கூட ஒரு சம்பவத்தை பேசினேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் சிக்லாக் என்ற சூழ்நிலையில் தாவீது ஓடுறாரு. அதில் ஒரு காரியத்தை நான் இன்றைக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தாவீது அங்கே போய் என்ன பண்ணிட்டாருங்க, பயங்கர எதிர்ப்பு வந்துடுச்சு. வசனம் சொல்லுது, he could not even cry anymore, அழுகிறதற்கு பலன் இல்லாத மட்டும் அழுதான் என்று போட்டிருக்கிறது தாவீதுக்கு. ஏன்னா அவர் நம்பி போனார், அங்கே பயங்கர எதிர்ப்பாயிடுச்சு, எல்லாத்தையும் கொள்ளடிச்சுட்டு கூட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து பார்க்குறாரு, அழுதுட்டார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் சொல்கிறார், நான் ஆண்டவரே அதை போய் பின்தொடர்ந்து அதை பற்றி கொள்ள முடியுமா? ஆண்டவர் சொன்னார், அதை நீ சுதந்திரித்துக் கொள்பேன்னு சொல்லிட்டார், கிளம்பிட்டார். இப்போ கூட இருக்கிறவங்கலாம் நல்லா கவனிங்க, தான் முக்கியம். கூட இருக்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்க, கிளம்புறாங்க.
விடாய்த்து அப்படின்றத வார்த்தையை முதல்ல உங்களுக்கு விளக்கிறேன். ஏன்னா இது கடைசி நாள் நான் பேசுறதுனால I want to explain this also. இப்போ 10வது வசனத்தை பாருங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். 1 Samuel chapter 30. ஐயா, எங்களுக்கு சங்கீதமே எங்க இருக்குதுன்னு தெரியாது. நீங்க சாமுவேல் ஏதோ ஒன்று புதுசா சொல்றீங்களா, அப்படிலாம் இருக்குதான்லாம் கேட்டீங்கன்னா, சாமுவேல் ஒன்று பைபிள் இருக்குது, 382 இருக்குது. எடுத்து என்னோடு கூட இந்த வசனத்தை பாருங்க. இந்த வசனம் சொல்லுது, தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான், 200 பேர் என்ன பண்ணிட்டாங்க, விடாய்த்து போனபடினாலே ஆற்றை கடக்க கூடாமல் போய்விட்டது. நம்பர் 1, விடாய்த்தால் எதை கடந்து ஜெயிக்கணுமோ ஜெயிக்க முடியாது சார். எத்தனை பேருக்கு புரியுது இந்த காலையில்? நான் சொன்னேன் இல்லையா, அந்த சோர்வு வரும். நம்ம ஆளுங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சா அபுச்சான்னு கிளம்பிடுவாங்க. ஐயோ இவ்வளோ தூரமா? எங்கள் பசங்களை சின்ன வயசில் நாங்கள் கூப்பிட்டு போகும்போது காரில் அப்படியே எக்ஸைட்மெண்ட்டாக கிளம்புவாங்க. கன்னியாகுமரி போகிறோம், இல்லை இங்கே போகிறோம் அப்படின்னா ஒரே எக்ஸைட்மெண்ட், நாளைக்கு இங்கே பார்ப்போம் அங்கே பார்ப்போம் எல்லாம். காரில் ஏறிட்டு பெருந்தத்தூரோட தாண்டி இருக்க மாட்டோம், எப்போ வரும்னு கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்ன வயசு வேற, என்னால் அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரொம்ப நாள் கோவம், ஏய் அமைதியில் உட்காருங்கம்மா, தூங்கிடுங்கம்மா, கம்முன்னு தூங்குங்க. அப்புறம் ஒரு நாள் சொன்னா, இல்லை இன்னும் 10 hours போகணும். 10 hours-ஆ? அப்படியே டாடி ஓகேன்ட்டு கூடாஞ்சேரி தாண்டோன்னு திருப்பி கேட்பாங்க, எப்போ வரும்ன்ட்டு. உதாரணம் மாத்திரம் இல்லை, அப்படிதான். அது மாதிரி தான் இவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லாரும் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் தூங்கி போயிட்டாங்க. இப்போ எல்லாரும் வந்துச்சு, ஆண்டு சொல்கிறாரு எல்லாம் போகலாண்டா வாங்கடா. கர்த்தர் சொல்கிறாரு எதெல்லாம் இழந்திருக்கிறோ அதெல்லாம் மீட்டு கொள்ளலான்னு சொல்லிட்டாரு. அங்கே பெலிசியரும் அவனுக்கு ஆட்கள்லாம் கூடிக்கிடி ஒரே பயங்கரமாக குமாலாம் அடிச்சுட்டுக்கிறாங்க. அங்கே நின்றுட்டுனா, ரே வந்தீங்கன்னா பாருடா நாங்கள் ஜெயிச்சிட்டு எல்லாரும் தூக்கிட்டு வந்தேன். இப்போ ஆண்டு சொல்கிறார் போடா திறந்து. இவங்க எல்லாரும் எல்லாம் பயங்கரமாக 400 பேர், நானும் வரேன் பாஸ்டர், நானும் வரேன் சார், நானும் பண்ணுவேன், இவனு வந்துட்டாங்க. வந்தவங்கள வசனம் சொல்லுது, விடாய்ப்பினாலே 200 பேர் விடாய்த்து போனபடினாலே ஆற்றையே கடக்கலையா சார். தம்பி, உன்னை நம்பி தான் அந்த படிப்பை கர்த்தர் தந்துக்கிறார். செல்வா ஒரு வேலைக்கு போய்க்கிறார் போன வாரம், உன்னை நம்பி குத்துருக்காரு. சவால் வரும், விடாச்சி போகக்கூடாது. ஜெபம் பண்ணி கேட்ட, என்னையும் ஜெபம் பண்ண சொன்ன, எல்லாரும் ஜெபம் பண்ணி உனக்கு புது வேலையை கொடுத்துக்கிறாரு. There will be challenges. நிறைய பேர், நான் இன்ஜினியரிங் படிக்கணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், ஐயோ முடியலையே மேத்ஸ், இது முடியல அது முடியலன்ட்டு உட்காந்து குறை பேசக்கூடாது. நீ கேட்ட கர்த்தர் வாய்க்க பண்ணியிருக்கிறார். இப்போ நீ நின்று அந்த ஆத்த கடக்கணும். எத்தனை பேர் என்னோடு இருக்கிற தம்பி, பிசினஸை கேட்ட பிசினஸை கொடுத்துக்கிறாரு. ஆத்த கடந்து தான் ஆகணும், ஆத்த கடந்து தான் ஆகணும். சொல்லுங்க எல்லாரோடு கூட, you have asked and you agreed and you said I will do it and the Lord says come on. மத்தவனெல்லாம் பார்க்காத, கர்த்தரை ஒண்டி பாரு. சொல்லுங்க, சத்தமா பேசுங்க. முடியலன்ட்டு அதுதான் சொன்னேன் முதல்ல, முடியலன்ட்டு இங்க புலம்புனீங்கன்னா முடியவே முடியாது. விடாய்ப்பினாலே நடக்கிற ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? என்னதுங்க? விடாய்த்ததுனாலே ஆற்றை கடக்க கூடாமல் போய்விட்டது. எல்லாம் கஷ்டம். நிறைய சாட்சியெல்லாம் சொன்ன முதல் ஆராதனையில் எனக்கு நேரம் இல்லை இப்போ சொல்கிறதுக்கெலாம். எல்லாம் போயிட்டுனா அது போயிடும். எனக்கே சம்மந்தம் இல்லாத வேலையெல்லாம் கொடுத்தாரு, ஏன்னா படிச்சே இல்லை. அதெல்லாம் அதை பயப்படுத்துறதுக்கு எத்தனையோ காரியங்களே செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் அங்கே தான் கர்த்தர் நம்ம கொம்பியை உயர்த்தி நம்மளை ஒரு பெரிய ஆளாக்கி மாற்றி காட்சார். இல்லையா? விடாய்ப்பு ஆற்றை கடக்க கூடாதபடிக்கு உன்னை நிறுத்தி கொண்டே இருக்கிறோம். உன் கையில் தான் இருக்குது. சொல்லுங்க, என் கையில் தான் இருக்குது. தரிசனத்தை தந்தவர் என் கையில் தந்திருக்கிறாரு. நான் தான் எழும்பி கடந்து போக வேண்டாம். யோ, உன்னை நம்பிதாயா கர்த்தர் உன் பொண்டாட்டி உன் பிள்ளைய கொடுத்துக்கிறாரு. அதை காப்பாற்ற முடியாமல் உன்னெல்லாம் எப்படி நான் பார்த்துப்பேன், சோறு போடணுன்னா என்ன? நீ யாருக்காவது உரைச்சிதுன்னா உரைச்சிக்கிட்டோம். நீ தான் கேட்ட பிஸ்னஸ் பண்ணணும், ஆண்டவரே பிஸ்னஸ் கேட்டல, கொடுத்துட்டாருல. இப்போ நான் ஆர்த்தியை கடக்காமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிற கடை பாதியில் விட்டுட்டு நின்னா, நீ தானே வேலையை கேட்ட, ஆண்டவரே ஐடியில் கொடுங்க, ஐடியில் இதில் கொடுங்க, அதில் கொடுன்னு கேட்ட, கொடுத்துட்டாருல. சயின்ஸு கேட்டல, சயின்ஸை கொடுத்தாரு. இப்போ கடந்தே ஆக வேண்டாம். விடாய்த்ததுனால என்ன பண்ணல? ஒன்று 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்க பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. விடாய்த்து போனதுனாலே தாவீதுக்கு பின் தாவீது போயிட்டாரு. தாவீதே
இல்லை ஒரு மாதிரி நைட்டாக ஒரு மாதிரி கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா பிடிச்சிங்க. நீங்கள் அங்கே உட்காந்து தாவீதுக்கு தான் கர்த்தர் இந்த தரிசனத்தை கொடுத்தாரு, எனக்கு இல்லையா? அப்போ நீங்கள் காத்துக்கு பின்னாடியே மாட்டின்னு செத்து போறியா? ஜெயத்தை அனுபவிக்க மாட்டியா? என்னோடு இருக்கிறீங்களா? பாஸ்டர் இது உங்களுக்கு கொடுத்த தரிசனம் பாஸ்டர். உதாரணத்துக்கு வச்சுங்களேன், க்ளோரி ஃபெஸ்ட் வச்சுங்க, இல்லை உதாரணத்துக்கு எதையோ வச்சுங்க. அதை சொன்னால் அப்போ யாருன்னா அவங்க சொன்னது உங்களுக்கு கேட்டவுடனே நடக்கிறது எக்ஸைட்மெண்ட் இல்லை. அதுக்கப்புறம் ஆத்த கடக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அதை பின் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தான் முக்கியமானது. விடாய்ப்பு இதை கொண்டு வரும். என்னோடு இருக்கிறீங்களா? என்னோடு இருக்கிறீங்களா? அது பிஸ்னஸாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், உன் வேலையாக இருக்கட்டும், உன் காசாக இருக்கட்டும், வீட்டை கட்டிப்பார். நீ கட்டும் போது டைல்ஸ் ஒரு வேலையாக இருந்திருக்கும், இப்போ 3 மாதத்தில் டைல்ஸ் 5 மடங்கு ஆகிடும். அது வீட்டை அப்படியே விட்டுருவியா? செவத்தையை வைக்காம முடிவியா? இல்லை சிமெண்ட்டை வாங்க முடியா? செஞ்சுதான் ஆகணும். ஏனென்றால் அதை நீ கடந்தால் தான் அந்த காரியத்தை முடிக்க முடியும். பின்தொடர்ந்தால் தான் அதை ஜெயமாய் மாற்றிக்கொள்ள முடியும். எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க சார்? நம்ம ஆளுங்க சில சொல்லுவாங்க டயலாக் பார்த்தீங்களா, பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்க போறாரா? என்னதான் நடக்காது. நான் சொல்றது அது நடக்காதுன்னு இருக்கு. கல்யாண வயசுல நீ தேடு, கல்யாணத்தை பண்றவர் அவர் பண்ணுவாரு. நீ சேர்த்து வச்சுன்னா என்ன 5 லட்சம் சேர்ப்பியா? அன்னைக்கு பாவறது 10 லட்சம் செலவாகும். யார் தருவா? கர்த்தர் தான் தரணும். கர்த்தரை நம்பி காரியத்தை நண்டு காத்த கடந்துட்டே இரு. கர்த்தர் செய்யறதை உனக்காய் செய்து கொண்டிருப்பாருன்னு கர்த்தர். யார் என்னோடு கூட இருக்கிறீங்க? நம்புறவர்கள் மாத்திரம் என்னோடு கூட ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தாவே நல்ல கரங்களை தட்டி உங்களை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு சொல்லுங்க, ஆத்தை கடக்கணும். I have to follow that. நான் அதை பின்தொடர வேண்டும். அந்த தண்டை தொடரலாம் என்று தாவீது கேட்டு போறான். 200 பேர் அப்படி கோரறான், இப்படி கோரறான். ஆனாலும் தொடர்ந்து கொண்டே இருந்த தாவீது சக்சஸ்ஃபுல்லா மாறி எல்லாவற்றையும் மீட்டு கொண்டான். தொடர முடியாதவர்கள் எதையும் மீட்க கூடாதபடிக்கு போய்விட்டது. விடாய்ப்பி தொடர முடியாத பண்ணும் சார். ஹல்லேலூயா. ஆனா இங்க பாருங்க, இப்படி இந்த காரியங்கள் ஒரு பக்கம் இருக்குது. அதனால்தான் தாவீதை குறித்து பேசினேன், எலியாவை குறித்து பேசினேன், அன்னாளை குறித்து பேசினேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கொஞ்ச நாச்சுக்கு ஞாபகம் வருது? ஹல்லேலூயா. அதில் விடாய்க்கும் போது சோர்ந்து போகாதீங்க, அதை பின்தொடருங்க. ஹல்லேலூயா. இந்த வசனத்துடைய இன்னொரு பகுதி, ஏன்னா நேரம் கடந்து போறபடினால குயிக் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்னொரு பகுதி என்ன சொல்லுது? தோய்வு. சொல்லுங்க, தோய்வு. தோய்வு தான் சொன்ன இல்லையா? சாரோ, லாங்குவேஜ். இங்கிலீஷ் வார்த்தை கத்துங்க, லாங்குவேஜ்னு சொல்லுங்க. Sometimes you come to a conclusion, you come to an end and you declare yourself and say, you know what, no. இனிமேல் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. கர்த்தர் சொல்றார், அதை நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் என்னோடு கூட நம்பிக்கொண்டிருக்கிறீங்க? ஆனால் தோய்வு எதனால தோய்வு வருது அப்படின்றத சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு 3-4 காரணங்களை உங்களுக்கு குயிக்கா காமிக்கிறேன். நான் வாசிப்பேன், நீங்க புரிஞ்சுக்கணும். டக்கு என்னோடு கூட வசனத்தை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள். 57வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இப்படி சொல்றாரு. ஆமென். சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு பாருங்க. 57வது சங்கீதத்தில் 6வது வசனம் சொல்றாரு, என் கால்களுக்கு கண்ணியை வைக்கிறார்கள், என் ஆத்துமா தோய்ந்து போயிற்று. என் ஆத்துமா தோய்ந்து போனது மாத்திரல, எனக்கு முன்பாக அவர்கள் குழியை வெட்டி அது நடுவிலே விழுந்தார்கள். இது என்ன சொல்ல வர்றாருன்னா, தோய்வு எதனால வருதுன்னா விரோதத்தினால தோய்வு வருகிறது. சொல்லுங்க, முதல் காரணம் எதனால தோய்வு வருது? விரோதம் வரும். ஆனா அந்த விரோதத்துல ஒரு புத்திமதி தான் இங்க இருக்கிறது. அந்த விரோதத்துல நீங்கள் விரோதியா மாறாதீங்க, கர்த்தரை பாருங்க, அவர்கள் வெட்டின குழியிலே அவர்கள் விழுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஒன்னதான் பொருத்தனை பண்ணீங்க சார், யாருக்கும் குழி வெட்டாதீங்க. எத்தனை பேர் என்ன கவனிக்கிறீங்க? குழினா நீங்க போய் லிட்டரலா குழி வெட்ட மாட்டீங்க. அவங்கள பத்தி இங்க போட்டு கொடுக்கறது, அவங்கள பத்தி அங்க பேசுறது. நீங்க நல்ல பேர் எடுக்கணும்ட்டு ஆபீஸ்ல நீ நல்ல பேர் எடுத்தனா அங்கதான் நீ உனக்கு குழியை வெட்டி நீ உள்ள போயிடுவ. உன்னை எச்சரிக்கிறேன். Don't go and dig a hole for anybody. You stand on your ground. உனக்கு ஒருத்தன் குழியை வெட்டுறானா வசனம் சொல்லுது, அவன் வெட்டுற குழியில் அவன் உழுவான், உன்னை கர்த்தர் மேலே தூக்கிட்டு வருவேன்ட்டு கர்த்தர் சொல்றார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுதோ? ஸ்தோத்திரம். முதலாவது விரோதத்தினாலே தோய்வு. சொல்லுங்க, விரோதம் வரும் சார். இந்த உலகம் விரோதமானது தான். செல்வா போய்க்கிறல்ல வேலை, விரோதிப்பாங்க. என்னப்பா சார் நல்லா பேசுறது, திடீர்னு இப்படி சவால் விடுறீங்க? ஆமாடா. இல்லை, அங்கே போன உடனே அவன் பாப்பா என்ன நல்லா பண்ணுறான் இந்த பையன், ஒரு லான்சன்லேருந்து கற்றுன்னு வந்து அதெல்லாம் இங்கே காமிக்கிறாரா அவரு? உங்க கூட ஒத்துழைக்க மாட்டேன், விரோதம் பண்ணுவான். அவனை விட்டுரு, நேசிச்சுக்கோ. ஆண்டவரே நீங்க கொடுத்த வேலை, இந்த ஆத்தை நான் கடக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க, இந்த ஆத்தை
நான் கடக்கணும் ஆண்டவரே. நீங்க கொடுத்த தரிசனத்தை பின்பற்றி போயிட்டே இருக்கிற ஆண்டவரே. இதுல என் கொம்பை நீங்க உயர்த்துவீங்க, நான் நம்பி போயிட்டே இருக்கிற ஆண்டவரே. இந்த வேலையில நான் இன்னொரு வேலையை தருவீங்க, ஆனா இதுல நான் விரோதத்தை சம்பாதிக்க மாட்டேன். கத்தருக்காய் நான் என் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருப்பேன். ஓடிட்டே இருங்க. கத்தர் இந்த வேலையில இன்னொரு 10 இடத்துல உன்னை 10 மடங்கு உயர்த்துற ஒரு இடத்துல கத்தர் உன்னை கொண்டு போவார். எத்தனை பேர் நம்புறீங்களோ? கத்தர் அதை உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதனால விரோதிக்காதீங்க. சொல்லுங்க. நம்ம விசுவாசிங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போடுது, அசிங்கமா இல்ல? இங்க என்ன பண்ணீங்கன்னா உங்களை தெரிஞ்சுன்னு பேசல, செய்யாதன்ற நான் உன் அயலகத்தான நேசின்னு சொல்லுது. அப்போ அவங்க கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு எதுக்குன்னா சும்மா அவன் துணியை எங்க காய போட்டான்னு சண்டை. பெரிய விஷயமே இருக்காது, அவன் துணி இங்க காய போட்டான். இதெல்லாம் ஒரு ரீசன் ஐயா சண்டைக்கு. விரோதத்தை சம்பாதிக்காதீங்க, நேசிக்கிறவர்களாக இருங்கள் என்று கர்த்தர் சொல்றார். ஒரு கையை தூக்கி ஒரு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அந்த நேசம் எனக்குள்ள பெருகட்ட ஆண்டவரே. விரோதத்தை எடுங்க ஆண்டவரே. விரோதிக்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரே. சொல்லுங்க, விரோதிக்கிறவர்களாய் அல்ல, விரோதிக்கிறவர்களாய் அல்ல. 107வது சங்கீதத்தில் 4-5வது வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம். அடுத்த ஒரு பகுதிக்கு போறேன். ஏன் தோய்வு? ஒன்று சொன்னேன், விரோதம். 2வது, அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாக பசியாகவும் தாகமாகவும் ஆய்த்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். அல்லேலூயா. 2வது என்னதுன்னா, ஒன்னு விரோதம், இன்னொரு வருத்தம். சொல்லுங்க. ஆமா, பசி தாகம் இல்ல வெறுமை. நம்ம ஆளுங்க நிறைய பேர், நான் காலையிலையும் அதுதான் விளக்கினேன். டுடே த பாவர்ட்டி இஸ் நாட் யுவர் சிச்சுவேஷன், த பாவர்ட்டி இஸ் யுவர் மைண்ட் செட். எத்தனை பேர் என்னோட புரியுது? உனக்கு என்ன வேணுமோ அதை கத்தத்தர. இங்க உண்மையாக கேட்குறேன், நான் முதல் அறையில் கேட்டேன், 2வது அறையில் கேட்குறேன். எத்தனை பேர் இங்கே 3 வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறீங்க? சாப்பாடே கிடைக்கலையா? நான் பேசுறது 5 ஸ்டாரில் சாப்பிட்ற சாப்பாடோ இல்லைன்னா எங்கன்னா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றாங்க தெரியுமா? பிரியாணி, அது ரொம்ப கேடு. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்குதா? ஹலோ, ஒரு ஆமேனு ஆமா கீமானு சொல்ல மாட்டியா? என்னையா நீலாம், என்னையா வாயை திறந்து சொல்லுங்க. நானும் கேட்குறேன், கத்தரும் கேட்குறாருயா. கத்தர் சாப்பாடு போடுறாரா இல்லையா? ஏதோ ஒரு துணி கொடுக்குறாரா? நான் என்னை பார்த்தீங்கன்னா விதவிதமாக போகிற மாதிரி யாரோ வாங்கி கொடுத்துட்றாங்க. எப்படியோ கத்தர் சந்திக்கிறாரு. உண்மையாக இங்கேருந்து சொல்கிறேன், நான் காசு போட்டு போய் வாங்கி இதை தேடுறது கிடையாது. கத்தர் எப்படியோ கொண்டு வந்து சேர்த்து எப்படியாவது போடுறான், என் முன்னாடி நிற்கிறேன், அழகாக நில்றான்ற மாதிரி கத்தரை அழகுபடுத்தி கொண்டே இருக்கிறார். கத்தரை நம்புகிறேன், கத்தரை செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு சிலர்லாம் உங்களுக்குன்னு கொடுக்குறேன் பாஸ்டர், ரொம்ப ரேர். உங்களுக்குன்னு கொடுக்குறேன். அதெல்லாம் இப்போ இந்த ஊழியத்தில் எனக்கு அப்படியே எனக்கு குளிர பண்ணுது. அப்படிலாம் ரொம்ப வருஷம் இல்லாததெல்லாம் நடக்குது. எதுக்குப்பா? பக்கியாங்காப்பா அப்படி இல்லை பாஸ், இது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், உங்களுக்கு அப்பா. அப்போ தான் இன்னொருத்தன் காத்துனுங்கிறான். எனக்குன்னு வாங்கி பாக்கெட்டில் போகும்போது தான் கத்துறாங்க, ஒருத்தரை காமிப்பார், இப்போ அவனுக்கு கொடுத்துக்கிறேன், அவனுக்கு கொடுத்துருக்கியான்ட்டு. அல்லேலூயா. அல்ல, ஒரு நாள் கத்தர் யாரையும் வறுமையில் வைக்க மாட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லி, ஆமான்னு சொல்லி, வறுமையில் பசி தாகத்தில் நாம தான் நினச்சிக்கிட்டு நம்ம ஆத்மாவை தோய பண்ணுறோன்னு சொல்ல வரேன். இங்கே இருக்கிற யாருமே நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. கத்தரை நம்புற நீங்கள் கஷ்டப்படுவீங்களா? சொல்லுங்க. பசியினால தாகத்தினால கஷ்டப்படுவீங்களா? கிறிஸ்மஸுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. கிறிஸ்மஸில் டிசம்பர் முழுக்க எல்லா வாரமும் புது துணி போட்டுவாங்க. உண்மையாக அவங்கள பிளஸ் பண்ணுறேன். முதல் வாரத்துலேருந்து எல்லா வாரமும் கலராக போட்டுவாங்க. கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வாதம். இப்போ நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் நடா ஜோக், இதெல்லாம் நடக்குமானா நடக்காது தான். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, சில உண்மை புரியல. நான் அப்படி விரும்புகிறேன், நல்லா வாங்க, பெஸ்ட்டாக வாங்க. கத்த தரவர் யாரை கொண்டா தருவார், எப்படின்னா தருவார், அதுக்குரிய ஒரு பணத்தை தருவார். நல்லா இருப்பீங்க, நல்ல ஆகாரத்தை சாப்பிடுவீங்க, உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கிறத சாப்பிடுங்க. கண்டதை போய் சாப்பிட்டு பரோட்டா கிரட்டெல்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு கெடுத்துக்காதீங்க. தேவையில்லாத சாப்பிடாதீங்க, தேவையானதை சாப்பிட்றது கர்த்தர் கிருபையை தருவார். எத்தனை பேர் நோடு கூட இருக்கிறீங்க? அதனால நீங்க தான் என்ன பண்றீங்க? வருத்தத்தினாலே உங்களை ஒண்ணுமேல நான் ஒரு பஞ்சம். அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே கஞ்சத்தனம் பண்றது, நம்ம யாருக்கும் சேர்த்து வச்சு அப்படியே இந்தியாவுக்கு இவருக்கு இந்தியா வாங்கி கொடுக்க போற மாதிரி. அவ்வளோலாம் கஞ்சத்தனம் பண்ணாதியா. அப்புறம் சொல்கிறேன், ஐயோ ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்பட்டுங்கிற. ஏன் நீ அப்படி பண்ணுற? வசனம் சொல்லுது, அதுதான் உனக்கு தோய்வை கொண்டு வருகிறது. Your mindset is bringing that language into you. எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. நீ தான் அதை அந்த லாங்குவேஜ்குள்ள போறியே தவிர கர்த்தர் ஒரு நாள் கொண்டு வரவில்லை.
துக்கத்துக்குள்ள நீதான் போகிறியா தவிர ஆண்டவர் உன்ன அதுல போறதுக்கு அனுமதிக்கல. உனக்கு தராரு. அன்றன்றுக்குரிய ஆகாரத்தை தருகிறவர். சேர்த்து வைக்காதீங்க சொல்ல மாட்டேன். நீங்க அக்கௌண்ட்ல அதெல்லாம் அந்த பேச்சுக்கெல்லாம் வரல. தயவுசெய்து அப்படி எடுத்துன்னு போயிடாதீங்க. அது உங்க பிரியம். ஆனா அன்னைக்கு உரியதுக்கு நல்லா வாழுங்க. ஏன்னா கர்த்தர் உனக்கு அன்னைக்கு உரியதை தருகிறார். அதை சந்தோஷமா அனுபவிங்க. அதனால உங்க ஆத்மா தோய்ந்து போயுது. கர்த்தரை தேடாமல் கர்த்தர் யாரோ என்று பழித்து கொண்டிருக்காதீங்க. கர்த்தரை தேடுகிறதற்கு இதை ஒரு காரணமாய் தோய்வுக்குள்ள வராதீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. ஐயா புரியுதா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. நாங்கள் கூட கஷ்டம் அப்படின்னா எங்களுக்கு நல்லா தெரியும். நான் சொன்னேன் இல்லையா, பாய் கூட பழைய பாயில் தான் படுத்திருந்தோம். நீங்கள் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்கள் எங்கள் அம்மா இந்த ஊருக்கு 38 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கூட்டு வரும்போது சைக்கிளில் கூட்டு வந்துக்கிறோம். எங்கள் அப்பா எங்கள் அம்மா கூட்டு வர மாட்டார். ஏன்னா அவங்க போட்டார், ஒரு 2 வாட்டி போட்டார், கீழே தள்ளி ஊன்ட்டாங்க. அவர் கொஞ்சம் சரியாக சைக்கிள் ஓட்ட மாட்டாருன்ட்டு நான் சைக்கிளில் அப்போல்லாம் அரைப்படில் அடிப்பேன். காலை வச்சு அப்படி காலை தூக்கி போட்டு தான் ஏறணும் அந்த வண்டியில். அதில் அப்படி ஆடும். ஐயோ விழுந்துட போகிறாங்க அப்படின்ட்டு வேடிக்கையாக இருக்கும். அதெல்லாம் கதை சொல்கிற மாதிரி சினிமா பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா சினிமா இல்லை, உண்மை. இப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்படியெல்லாம் இதில் இந்த பிரியாசங்கள் இந்த ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் எவ்வளோ காரியத்தை கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு நல்லா வச்சிருக்கிறாரு. ரொம்ப கம்பீரமாக வச்சிருக்கிறார். ஒரு வண்டிக்கு 2 வண்டி கொடுத்துக்கிறாரு. எல்லாம் நல்லா இருக்குது. நல்லா இருக்கிறார். கர்த்தர் நிறைய வச்சுக்கிறார். நிறைய பொருட்களை தராரு. அன்றன்றைக்குரிய ஆகாரத்தை அன்றன்றைக்கு தராரு. நாளைக்கெல்லாம் பற்றிலாம் கவலையே படல. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துப்பாரு. கொடுக்கணுமா கொடுத்துடணும், அவ்வளோதான். கொடுக்கணுமா கொடுத்துரு, கர்த்தர் பார்த்துப்பாரு. அல்லேலூயா. துக்கம், அதனால தான் துக்கம். 88வது அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தில் இந்த சங்கீதக்காரன் சொல்றத பாருங்க. 88:9 சொல்ற Psalms 88 verses 9. He says like, you know what, சொல்றாரு 88:9 என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? தேவரீர் ஆமென் துக்கத்தினாலே சொல்லுங்க. துக்கத்தை சொல்லுப்பா, சத்தமா சொல்லுப்பா. துக்கத்தினால யாருப்பா துக்கம் கொடுக்குறா? கர்த்தர் துக்கம் தருவாரா? துக்கம் கொடுப்பாருன்னா ஆமேன்னு சொல்லுங்க. பரவாயில்ல, எல்லாரும் அட்லீஸ்ட் கவனிக்கிறீங்க. கர்த்தர் துக்கம் தருவாரா? என்னம்மா ஒரு ஆமா இல்லைன்னா சொல்லுங்க. ஏன் கெட்டவங்களாக்குறீங்க? கர்த்தர் துக்கம் தருவாரா? துக்கத்தை யார் படுகிறா? நாம தான் துக்கப்பட்டுக்கிறோம். கர்த்தர் என்ன சொல்றாரு? கவலைப்படாதன்றார். பக்கத்துல சொல்லு, கர்த்தர் சொல்றாரு. கமான், ஒரு பிரசங்கம் பண்றீங்க நீங்க. சாந்தி சிஸ்டர் அவர்கிட்ட பேசுங்க முதல்ல. சொல்லுங்க. அவர் ஏங்கினுக்கிறார் உங்க வீட்டுக்கார் பக்கத்துல. ஏன்ட்ட பேச மாட்டேற, பக்கத்துல பேசுற. பக்கத்துல சொல்லுங்க, துக்கப்படாதீங்க பிரதர். உங்க வீட்டுக்கார பிரதர்ன்றாதீங்க. சொல்லுங்க, துக்கப்படாதீங்கப்பா. கல்லாண்டு பார்த்து பாருப்பா. ஏன் தெரியுமா? சொல்லுங்க, அதை சொல்லுங்க. ஏன் தெரியுமா? உடைய கவலைகள் எல்லாம் அவர் விசாரிக்கிறவரானபடினால. ஜாஷுவா, உன் கவலை எல்லாம் அவர் விசாரிக்கிறார். 2 ஜாஷுவா உட்காந்துருக்கீங்க. உங்க கவலை எல்லாம் அவர் விசாரிக்கிறார். ஐயோ இதை எப்படி பண்ண போறேன், அது எப்படி பண்ண போறேன். துக்கத்தினாலே என்ன வருது? சொல்லுங்க சார், கூடவே பிரசங்கத்தில் வாங்க. துக்கத்தினால என்ன வருது? தோய்வு வருது. தோய்வு ஏன் வருது? ஆனா அதையே நிரப்புறன்றார் ஆண்டவர். எவ்வளவு நல்லவர் பாருங்க. நீ என்ன பண்ண? விரோதத்தினால தோய்வுக்குள்ள போற, அதையே நிரப்புவ. வறுமையினால நீ தான் வறுமை நினைச்சுன்னு போற, அதையே நிரப்புவேன். துக்கத்தினாலே தோய்வு, அதையே என்ன பண்ணுவேன்? நிரப்ப. 143 கடைசி இன்னொரு வசனத்தை சொல்லிட்டு அடுத்த ஒரு பகுதிக்கு போறேன். 143 வாங்க, கமான் எவ்ரிபாடி, எல்லாரும் என்னோட கூட திரும்ப. 143 சங்கீதம் என்ன அழகா பேசுறாரு பாருங்க. 7ஆம் வசனத்துல என்ன சொல்றாருங்க? என் கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும், என் ஆத்துமா. என்னத்துல தோய்வு வருது? அடுத்தது பதில் வராதுனால. சொல்லுங்க 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 சத்தமா சொல்லுங்க. பதில் வராது என்ன வச்சு? தோய்வு. ஆண்டவர் சொல்றாரு, பதில் தரது என் வேலை, நீ அதுல என்ன பண்ணு? தோஞ்சி போயிடாத. எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? தோய்வு வரும். சொல்லுங்க, தோய்வு வரும். விசுவாசிக்கு தோய்வு வரும். விசுவாசி தோய்வு வரும். ஆனா தோஞ்சி போகாம இருக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்னோடு கூட யோனா அப்படின்ற ஒரு புஸ்தகம் இருக்குது. எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? அந்த பைபிள் தெரியுமா உங்களுக்கு? திடீர்னு நான் இந்த ஆண்டை ஞாபகப்படுத்தின உடனே யோனாவை தேட தொடங்கிட்டேன். அம்மா சிலருக்குலாம் வரும் இல்லை, நிறைய அது எங்கே வருதுன்னே பிளேஸ்மெண்ட் தெரியாமல் இருப்போம். அந்த யோனா 173வது பக்கத்தில் இருக்குது. இந்த யோனா 2வது அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். என்ன தெரியுமா சொல்லுது? என் ஆத்துமா, எல்லாம் வாசிங்க. என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் நான் யாரை பார்க்கிறேன்? மாமா, மச்சான், இல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பார்ல, அவரை நோக்கி கூப்பிடுகையில் போட்டுக்குதா? ஹலோ 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 ஹலோ.
டெஸ்டிங் கேக்குதா நான் பேசுறது? ஆத்மா தோய்ந்து போகையில், ரொம்ப நேரம் தேடி நிற்கிறீங்க. 1073 சொல்லிட்டேன். எடுத்து பட்டுன்னு அந்த வசனத்தை எல்லாரும் சொல்லுங்க. என்னதுங்க? என் ஆத்மா தோய்ந்து போகையில், யார நினைக்கிறேன்? அதுல நினைச்சு எனக்குது. பட் இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா சொல்றது, ஐ கால்ட் அப்பான் காட். நினைச்சதெல்லாம் இல்லை, நம்ம நினைச்சுக்கிறோம். எப்பவுமே கர்த்தர் கூட நினைச்சுதான் இருக்கிறோம். இல்ல, கூப்பிடணும். ஆத்மா தோய்ந்து போகும்போது யாரை கூப்பிடுங்க? விரோதத்தினாலே, வருத்தத்தினாலே, துக்கத்தினாலே, பதில் வராதனாலே உன் ஆத்மா தோய்ந்து போயிருந்தா எதை யோசிக்கோ? யோனா சொல்றாரு, ஆண்டவரே நான் எதை யோசிக்கிறேன்? யார நினைக்கிறேன்? ஆண்டவரே கர்த்தரை நினைக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு கர்த்தரிடத்துல இருந்தா எனக்கு பதில் வரும். எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? நீங்க கர்த்தரை நினைக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய புத்தகத்துல சொல்றாரு, 1:23 நோட் பண்றவங்க மாத்திரம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எழுதணும் விரும்புறவங்க எழுதி கொள்ளுங்க. when you are down, when you are languish, when you look upon God, நீங்கள் தோய்ந்து போய் ஐயோ இனி என் துக்கத்தால் இப்படி போய்டுமா என்று நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் செய்கிறது என்ன? எபேசிய புத்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் 1:23 சொல்றாரு, அவர் எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். எபேசியர் 1:23 நோட் பண்ணீங்க. Ephesians chapter 1:23 says he will fill everything. எதனால போயிருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. அந்த தோய்வு ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது அதே எபேசிய புத்தகத்தின் 3:19 வாசிக்கிறோம், பரிபூரணத்தினாலே நிரப்புவார். இரண்டாவது என்னதுங்க? சொல்றவங்க சொல்லிட்டே இருங்க, எழுதுறவங்க சொல்லிட்டே சொல்லுங்க. ஒன்னு சொன்ன எல்லாற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். சொந்தக்காரனே உன் பட்சத்துல நல்லா கொண்டு வந்து உன்னை சந்தோஷத்துல நிரப்புவார். உன் வேலையிலே ஒருவேளை தோய்வோடு கூட இருப்பாய் என்றால் அந்த வேலையில உனக்கு நன்மை செய்து உன்னை நிரப்புவார். அதை தான் இங்க பதிலா கர்த்தர் சொல்றாரு, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற என்னுடைய ஆண்டவர். அல்லேலூயா. இரண்டாவது வாசிக்கிறீங்க, என்ன சொன்ன நானு? எபேசியர் 3:19 பரிபூரணத்தினாலே நிரப்புவார். எபேசியர் 4:10-11 சொல்றாரு, நிறைவான வளர்ச்சியினாலே உன்னை நிரப்புவார். சொல்லுங்க தம்பி, சொல்லு. நிறைவான, என் ஆத்மா தோய்ந்து போகையில், பதில கொடுங்க. ஆத்மா தோய்ந்து போகையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். யாரையும் நினைக்க மாட்டேன். சொல்லுங்க, வேற யாரையும் நினைக்க மாட்டேன். நான் திரும்ப திரும்ப சொல்ற, எச்சரிச்சு அனுப்புறேன். ஆத்மா தோஞ்சா எவன்கிட்டயும் ஃபோன் பண்ணி பேசாத. டவுனா இருக்கும் போது யார்கிட்டயோ கூப்பிட்டு உன் பிரச்சனையை சொன்னீங்கன்னா நாளைக்கு அவன் அதை ஆயுதமாக பயன்படுத்துவான். ஜோம் பண்ணுறேன்னு சொல்லுவானுங்க, டைலாக்லாம் இருக்கும். ஜோம் பண்ணுறது கூடவே ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க நடுவில், இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமே. வேணாம், கத்தட்ட போய் முட்டியை போட்டு கதறு. முட்டி போட கஷ்டமாக இருந்தால் உட்காந்து அழுவு, படுத்துக்கிட்டே கூட கழுவு. ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே ரொம்ப டவுன் ஆகுது ஆண்டவரே, ஐ ஃபீல் ஸோ டவுன் அண்ட் லோ லார்ட், I can't bear the stress anymore. இது என்னால் தாங்க முடியாது ஆண்டவரே. ஆண்ட அப்படியாப்பா, ஏன்டா அப்படி பயப்படுற? எழுந்துரு, உனக்கு அப்பத்தை தரேன்னு வேறு. அப்பனா என்னது? வேறு யாரும் வந்து ஊட்டி விட மாட்டாங்க. அன்றைக்கி அவர் ஊட்டி விட்டாங்க. வார்த்தையை தரு. உடனே படுத்திருக்கும் போதே ஒரு வார்த்தையை கர்த்தர் உனக்குள்ளே தருவார். அல்லேலூயா. ஒரு வார்த்தையை தருவார். இந்த வார்த்தை உனக்கு ஜெயமாய் மாறிவிடும். எத்தனை பேர் நோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? பாண்ட சொல்ற, எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவர். பவுல் சொல்கிறார், அப்போ உன்னை நிரப்புவார். பரிபூர்ணத்தினால, சம்பூர்ணத்தினால நிரப்புவார். அல்லேலூயா. நிறைவான வளர்ச்சினால் நிரப்புவார். கொலோசியர் 1:19 சொல்றாரு பவுல் எழுதும்போது, அந்த சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, தேவ சித்தத்தினாலே ஆண்டவர் உன்னை நிரப்புவார். Today we run for God's will. இன்னைக்கு God's will என்ன பிரதர்? God's will. Hey, God's will காடு கிட்ட போனதான் ஏன் தெரியும்? சொன்ன இல்லையா? காடு கிட்ட இல்லாம மத்தவங்க கிட்ட போனா God's will வராது. Sometimes you go and wanted to seek God's will from a man. Man will give his will. Do you want man's will or God's will? மனுஷனுடைய சித்தம் உங்களுக்கு வேணுமா இல்ல கர்த்தருடைய சித்தம் வேணுமா? கர்த்தருடைய சித்தம் வேணா கர்த்தரிடம் தான் போகணும். ஏன்னா ஆலோசனை தந்து அப்படின்னு போட்டுக்குதுல, ஆலோசனை தரவரே அதுல இருந்து ஒன்று தூக்கி விடுறோம். அதனால மனுஷ சித்தத்துக்கு மனுஷன்கிட்ட போனீங்கன்னா மனுஷன் உங்களுக்கு அவங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது, அவருக்கு தோன்றது அவரு சொல்றாரு. ஆனா கர்த்தர் என்ன வச்சிருக்காரோ கர்த்தர் உன்கிட்ட சொல்லணும். கர்த்தர்கிட்ட போனா கர்த்தர் உனக்கு அவருக்கு தோணுகிறதை உனக்கிட்ட சொல்லுவாரு. இந்த காலையில என் பிரசங்கம் ஒன்றும் முடியல,
முடிச்சு நினச்சிக்காதீங்க. முடிச்சு நினச்சிங்கன்னா ஒரு நிறைவுக்கு கொண்டு வருகிறதுக்காய் கத்தர் இன்னொரு வேதாமத்தில் பலர் தோய்ந்து போயிருந்ததை கத்தர் ஞாபகப்படுத்தினாலும் ஒருத்தரை பற்றி பேசுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்க ட்ரை பண்ணுறேன். 10 நிமிஷமாக கூட மாறலாம், ஆனால் அதுக்குள்ளே முடிச்சிடுறேன். கண்டிப்பாக முடிச்சவனே. ஏனென்றால் அடுத்த ஆராதனை இருக்குது, பல காரியங்கள் இன்றைக்கு லைனப் ஆயிருக்குது. இதை யோசித்து கொண்டிருக்கும் போது ஆபிரகாமுக்கு வந்திருக்கும் தோய்வு, ஈசாக்கு வந்துச்சு, யாக்கோபுக்கு வந்துச்சு, எல்லாருக்கும் வந்துச்சு. ஆனாலும் கத்தர் ஏனோ திரும்ப இங்க இருக்கிற ஒரு சிலருக்கோ இல்லை எல்லாருக்கும் பிரயோஜனப்படும்படிக்கு ஆகாரை கத்தர் என் சிந்தனையிலே கொண்டு வந்தார். அல்லேலூயா. I don't know how many of you know ஆகார். ஆகார் யார்? ஒரு அடிமை பெண்ணால் இருந்தால், ஒன்னதுமே பேரே தெரியாத ஒரு ஆளா இருந்தா, அந்த ஆகார ஆசீர்வாதத்துக்குள்ள கத்தர் கொண்டு வந்தார். அடிமையா இருந்தவளை எங்க வந்துட்டா? இப்போ ஆசீர்வாதமான வீட்டுக்குள்ள வந்துட்டா, ஆபிரகாம் வீட்டுக்குள்ள வந்துட்டா. அவள் நல்லா வந்து என்ன பண்றா? இன்றைக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாள். சரி, மூவ் பண்ணி இந்த சீன்ல அந்த அடுத்த சீனுக்கு போயிடுவா. கத்தர் இன்னொரு வளர்ச்சியை கொடுத்து ஒரு சந்ததியவே பெற்றெடுக்கிறது கத்தர் ஒரு கிருபை அவள் நிலத்தை கொண்டு வருகிறார். ராமேன் சொல்லுங்க. இல்ல ஒண்ணுமே இல்லாத ஊர் பேரே தெரியாதவளை கத்தர் கொண்டு வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு வீட்டில் வச்சு அந்த வீட்டில் இப்போ அங்க ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறது கத்தர் கிருபையை கொண்டு வருகிறார். அப்படிலாம் நடந்திருக்குது காரியம். ரைட், ஓகே. ஆனால் இப்படிப்பட்டவள் ஒரு நாள் ஒரு இடத்துல உட்கார்ந்து தோய்ந்து அழுகிறாள். ஆதியாகம புத்தகத்தில் வாசிக்கிறீங்க. நான் டக்குன்னு ரெஃபரன்ஸ் மாத்திரம் சொல்றேன், முக்கியமானதை மாத்திரம் பேசி முடிச்சிடுறேன். கைண்ட்லி கோஆபரேட் வித் மீ. ஒரு நாள் இப்படிப்பட்டவள் உட்கார்ந்து அழுகிறா. என் பிள்ளை செத்து போறதை நான் கண்ணில் பார்க்க விரும்பல, அதுக்கு முன்னாடி நான் செத்துட்டா நல்லா இருக்கும். அப்படிதான் அவட அழுக. எல்லா பெத்த தாய்க்கு தகப்பனுக்கு இப்படிப்பட்ட உணர்வு கண்டிப்பா இருக்கும். என்ன சொல்றது, கடினமா? இப்போ தகப்பனுக்கும் ஒரு மகனுக்கும் பயங்கரமான ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. கொஞ்சம் வருஷம், 10 வருஷம் இருக்குது. நேற்றுக்கு தான் நான் பேசும்போது தெரிஞ்சு, ஒரு 10 வருஷம். அவன் சொல்லும் போது அவங்க அப்பா ஒரு பேரை சொல்லி சொல்றான். எனக்கு ரொம்ப வினோதமாக இருந்தது. எப்படா இப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு. அப்படிலாம் சில உறவுகள் போயிருக்குது, தெரில. அது என்ன கனெக்ஷன் எனக்கு புரிய மாட்டேன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையான தகப்பன், உண்மையான தாய் தன் பிள்ளைகளுக்காய் போராடுறவர்களை தான் நான் இன்றைக்கு உலகத்தில் பார்த்துருக்கிறேன். இந்த அம்மா நல்ல ஒரு உதாரணம். அவள் சொல்கிறா, என் பிள்ளை செத்து போகுது, தண்ணீர் இல்லாமல் சாவ போகிறான், அது என்னால் பார்க்க முடியாது. ஸோ when I just looked at that, she was almost weak. அந்த வசனம் சொல்லுது, அந்த வசனத்தை நான் கூர்ந்து பார்க்கும்போது she worsened herself. அது அவளுக்கு பெரிய அழுகையை கொடுத்துச்சு. she was weeping so much. உட்காந்து அழுகுறா. அப்படிப்பட்டவள் ஆண்டவர் பேசுறாரு. ஆனால் இதுக்கு முன்னால் நடந்த சம்பவங்களை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படி என்றால், வீட்டிலேருந்து துரத்தப்பட்டுட்டா, வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்காரன் கருதினவர் தண்ணியில் ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து தண்ணி மாத்திரம் கொடுத்துட்டு, மேபி கொஞ்சம் எதனா கொடுத்தாருன்னு வச்சிங்களேன், நம்மளே ஒரு கற்பனை பண்ணிங்க. தண்ணி பாட்டில் மாத்திரம் கொடுத்துருக்க மாட்டார், சின்ன ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஏதோ கொடுத்துட்டு எப்படியாவது பொழைச்சிக்குமான்னு அனுப்பிச்சிட்டார். இப்போ வர்றா, எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு மறிக்கிற தருவாய்க்கு புள்ள வருது. இவங்க பயங்கரமான சேலஞ்சுக்குள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க ஆகார. ஆனால் ஒன்றை கர்த்தர் எனக்கு நினைவு கூர்ந்தார். இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் உட்கார்ந்து கணக்கு போட்டேன். 17 வருஷங்களுக்கு முன்பாக, எப்படி சொல்கிறேன் அப்படின்னால், இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அவளுக்கு ஒரு இவளுக்குள்ள ஒரு கர்ப்பம் தரிச்சிட்டான்னு கேள்விப்பட்டோன்னா ஒரு விரோதம் வருது. இவளால் அதை தாங்க முடியாமல் வீட்டை விட்டு ஓடுறா. அப்போ ஆண்டவர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? அம்மா, நீ ஓடிலாம் போகக்கூடாது, திரும்ப அங்கே போ, நீ போ, அங்கே போ, வீட்டுக்கு போ, திரும்ப அப்படின்னு சொன்ன உடனே I looked at 3 words that the Lord brought in my mind. 3 காரியங்கள். ஒன்று, she committed to that word, she captured that word, she continued to follow that word. அந்த வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தாள். she committed to that word. இந்த வார்த்தையை அப்படியே அர்ப்பணிச்சிட்டா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு நான் சம்பவங்களை தேடுவீர்கள் என்றால் ஆகாருக்கும் ஆண்டவருக்கும் பெரிய கனெக்ஷன் கிடையாது. ஆபிரகாம் ஜெபம் பண்ணியிருந்திருப்பாரு, அது வேணா பார்த்துருக்கலாம். ஆனால் இவ ஜெபம் பண்ண, ஆனால் இங்க ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை. இது ஆதியாகமம் 16 அதிகாரத்தில் இருக்குது. அங்க வந்து ஆண்டவர் பேசுறாரு. ஓடுறா, நிறை கற்பிணியாய் இருக்கிறாள், வயிற்றுல பிள்ளைய சுமந்துட்டு போகும்போது சொன்ன, இல்லை இப்படி போகக்கூடாது, நீ போ. உடனே அந்த வார்த்தையை பிடித்து கொண்டாள். she committed, she captured that word. ஆண்டவர் பேசிட்டார். she captured that word, she continued to follow that word for about like almost, எப்படி 16 வருஷம் சொல்றீங்க பாஸ்டர்? சொல்றேன் கேளுங்க.
இந்த பிள்ளை பிறக்கும் பொழுது வீட்டுக்கு வந்துட்டா, அந்த பிள்ளை பிறந்துச்சு. அப்பொழுது ஆபிரகாமுக்கு 86 வயது இருந்தது. எவ்வளோ? இப்போ இஸ்மவேல் பிறந்து ஈசாக்கு பிறக்கிறான், 100 வயசு ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 14 இயர்ஸ், 14 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 2 பிள்ளைகளும் வளர்றாங்க. இவனுக்கு 3 வயசு ஆகும்பொழுது ஈசாக்குக்கு 3 வயசு. ஏன்னா நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், இந்த பிள்ளைக்கு ஒரு செரிமனி நடக்குது. நம்ம எல்லார் வீட்டிலும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் இல்லையா? நம்ம டெடிகேஷன் செரிமனி வச்சிருப்போம். அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் யூதர்களுக்கு ஒரு செரிமனி நடக்குது. அந்த செரிமனி சரியா 3 வயசுல நடக்கும். 5 வயசு சொல்றாங்க, நான் 3 எடுத்துப்போம். 16 வருஷம் இவன் என்ன பண்றா? இவன் எந்த ஆண்டவர் வார்த்தையை நம்பினாலோ அந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆமாவா இல்லையா? இரண்டாவது, எந்த வார்த்தையை பிடித்து கொண்டாலோ, what she captured, she never. இது நடுவில் ஹியூமிலியேஷன் வந்திருக்காதா? இது நடுவில் வந்து அவளை புறம் கூறி இருக்க மாட்டாங்களா? அவளுக்கு விரோதம் வந்திருக்காதா? நிச்சயமா வந்திருக்கும். ஆனா எல்லாவற்றையும் தாங்கி கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ போய் அங்கே இருந்தாரு, அதனால் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். யார் என்னோடு இருக்கிறீங்க? சார், we all go through lots of challenges, but you got to hold to God's word and keep continuing to follow what God is saying. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை தொடர்ந்து கொண்டே இருக்கான். ஒரு எல்லாம் வந்துடுச்சு. இவ வரல, நல்லா தெரிஞ்சுங்க. இவ வரல, துரத்தி விடப்படுகிறோம். ஏன்னா அம்மா அந்த தான் வீட்டுக்கு ராணி. இப்போ சாரா அம்மா வந்து சொன்னா செஞ்சுதான் ஆகணும். ஆபிரகாம் தன் நேசித்த மனைவி. இப்போ ஆபிரகாம் சொல்றப்பா, என்னால முடியாதுப்பா, இனிமேல் I can't tolerate this girl, I can't tolerate this woman, this boy is becoming a threat to my boy. என் பையனுக்கு அவன் த்ரெட்டா மாறுறான், என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் நீ முதல்ல அவங்களை துரத்தலன்னு நான் ஓடிடுவேன். எந்த மனைவி பேசினாலும் இவளால முடியாது, ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். உங்க வீட்டில் உங்களுக்கு எல்லாருக்கும் சேலஞ்ச் தெரியும். பொண்டாட்டி பேச்ச கேட்கறாங்கல்ல, பொண்டாட்டி சொல்லும் போது கேட்டுதான் ஆகணும். சிரிக்கிறானுங்க எல்லாம் நம்ம ஆளுங்கெல்லாம். அதான் உண்மை சார். இவர் என்ன பண்ணாரு? கஷ்டம். ஆனா சொல்லுது வசனம், தன் மகனை குறித்து சொன்னது இவருக்கு துக்கமா இருந்துச்சு. அப்பனாச்சே. ஆண்டு சொல்ற, நீ கவலைப்படாத, அவனை நான் பார்த்துக்கிறேன், அனுப்பிச்சு விடு. ஆண்டர் அப்ரூவல் கொடுத்தாரு. இவளுக்கு ஒரு தண்ணியை கொடுத்து ஒரு பாட்டிலை கொடுத்து இவளை அனுப்பிச்சு விடுறாரு. இப்போ இந்த அம்மா வந்து என்ன பண்ணுதுன்னா, துக்கத்தினாலே, கைவிடப்பட்டதுனாலே, அதுதான் அந்த வார்த்தையை கொண்டு வருகிறான், லாங்குவேஜிங். என் வாழ்க்கையை முடிஞ்சிச்சு. என்னதுங்க? என் வாழ்க்கைய கர்த்தர் முடிப்பாரா? அதான் ஆராதனை நேரத்தில் ஒன்று சொன்னேன். அப்படி ஆண்டவருக்கு தப்பு பண்ண தெரியாது. நம்ம ஆண்டவருக்கு நன்மை செய்வேன்னு சொல்லிட்டா மறக்கவே மாட்டார். மறக்க தெரியாதுங்க. உன்னை மறப்பாரு. நம்ம பண்ற தப்பை மறந்ததுனால தான் இன்னைக்கு வாழ்ந்து நிற்கிறோம். நீங்க பண்ணதெல்லாம் ஒரு மறந்ததுனால தான் அவர் வாழ்றோம் இன்னைக்கு. ஆனா உனக்கு என்ன செய்வேன்னு சொல்றத ஞாபகம் வச்சுக்கிறதுனால தான் உன்னை வாழ வச்சுட்டு இருக்கிறாரு. யார் என்னோட இருக்கிறீங்க? என்ன சொல்றாரு? 16 அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா சொல்றாரு, விடுங்க, நீங்க வீட்டில் வாசிங்க. நீ போ, உன் பிள்ளைய பெரிய ஜாதி ஆக்க போறேன். பிள்ளைய பறக்கல, வயிற்றுல இருக்குது, அம்மா வயிற்றுல. அப்போ சொல்லி அனுப்புறாரு, போ, உன் பிள்ளைய பெரிய ஜாதி ஆக்க போறேன், நீ போ, அங்கே போ. உடனே அது சொல்லுது, இங்கே ஒரு பேரை வைக்கிறேன் இந்த இடத்துக்கு. அப்படி பேரெல்லாம் வச்சு இந்த அம்மா பேக்கெல்லாம் எப்படி போச்சோ வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஆண்ட்ராய்டு உட்காந்துட்டுக்குது. அதை நம்பி வாழ்ந்துனுக்குது 16 வருஷம். ஆனால் இப்போ கைவிடப்பட்டு துரத்தப்பட்டு இன்னைக்கு டுடே ஷி இஸ் சிட்டிங் அண்டர் தட் டிப்ரெஷன் லாங்குவேஜ். இனி என் வாழ்க்கை என்ன? நான் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு புள்ள பிறந்து என் கண்ணு முடியாது சாவணுமா? கர்த்தர் விடுவாரா? அல்லேலூயா. கர்த்தர் இப்போ முக்கியமாக ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி முடிச்சிருந்தேன், டைம் ஓடுறதுனால. 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அந்த 21ஆம் அதிகாரத்தில் ஆதியாம் புஸ்தகம். ஆதியா எங்கன்னு தேடினீங்கன்னா பைபிளே புரட்டாதவங்க நினைக்கிறேன். அதில் முதல் புஸ்தகமே அதுதான். அதனால் ஆதியாம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் போய் வாசிக்கிறோம். நீ எழுந்து எடுத்து கொண்டு போ. 3 வார்த்தை தான். ஏன்னா ஃபுல் வசந்தி நீங்கள் வீட்டில் வாசிங்க. நம்ம சொல்ல வேண்டிய 3 வார்த்தையை சொல்லிடுறேன். எழுந்து, எடுத்து, கொண்டு போ. டுடே இஃப் யூ ஆர் இன் லாங்குவேஜ், இதான் நான் கடைசியாக சொல்லி முடிக்க ஆண்டவர் சொல்கிறாரு. டுடே இன்னைக்கு நீங்கள் அப்படி ஒரு தோய்வினாலே, நீ நடக்காது என்ற ஒரு வருத்தத்தினால துக்கத்தில் இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, எழுந்து நான் உனக்கு சொன்னதை எடுத்து நீ போயிட்டே இரு. Hallelujah. If I could translate as revelation into 3 words, I will just give you the 3 words. Rise, எழுந்து, restore your spiritual being. எழுந்து என்ன பண்ணு?
உனக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய பலத்தை உனக்குள்ளே புதுப்பித்து அதை கையில கொண்டு போயிட்டே இரு. கீப் ரன்னிங், நிக்காத. நின்னா நீ உப்பு தூணாயிடுவ. ஓடிட்டே இரு, ஓயாம ஓடிட்டே இரு. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. When you stand, the Lord will support you. நீ எழுந்தா தான் கர்த்தர் உனக்கு உதவி செய்ய முடியும். ஐயா இதை செய்யணும்னு நினச்சினுக்கிற ரொம்ப நாள் உட்காந்து எப்படியா செய்ய முடியும்? எப்படி செய்ய முடியும்? நானும் செய்ய நினச்சிருக்கிறேங்க, ரொம்ப நாளாக நினச்சின்னு தான் இருப்பேன். செய்யணும்னா எழுந்துடணும். இது அங்கேயும் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கேயும் விளக்கத்தை கொடுத்துட்றேன். செய்யணும்னு கர்த்தர் உன் இருதயத்தில் உன்னை சொல்கிறத செய். ஈஸி கிடையாது, கஷ்டம்தான் இருக்கும். ஆனால் செய். கர்த்தர் அது கிருபையை தருவார். விட்டுட்டாரா? எழுந்த உடனே தான் பார்த்தா துறவு திறந்திருக்கிறதை பார்த்தால் தண்ணீரை கொண்டு வந்து பிள்ளைக்கு கொடுக்க முடிஞ்சது. என் கூட இருக்கிறீங்களா? எழுந்தாதான் பார்க்க முடியும். அங்கேயே உட்காந்து அழுதுருந்தா பிள்ளையும் செத்துருப்போம், இந்த அம்மாவும் செத்தான் போயிருக்கும். பிள்ளை செத்த உடனே இதுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருக்கும். ஐயோ, கர்த்தர் வார்த்தை கேட்ட உடனே எழுந்துச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லி சொல்லுங்க. எழுந்துக்கணும்னு சொல்லுங்க. எழுந்துக்கணும். ரொம்ப நாளாக செய்ய நினச்சிக்கிறையா? என்ன நினச்சின்னுக்கிற? நினச்சினே தான் இருப்பேன். செய்யணும்னா எழுந்துரு. ரைஸ். When you rise, the Lord will restore that strength in you. எழுந்து எழுந்துக்க சொன்னார். எடுத்துக்கோ கையில். The Lord will restore. அப்போ அந்த ரெஸ்டோர் பண்ணும்போது the Lord will sustain His Spirit in you. உனக்கு சப்போர்ட் பண்ணுவார். உன்னை சஸ்டெயின் பண்ணுறது மாத்திரம் இல்லைங்க, நீ போயிட்டே இரு. கர்த்தர் உன்னை சஃபிஷியண்டாக மாற்றுவார். ரொம்ப உன்னை போதுமானவனாய் கர்த்தர் மாற்றி விடுவார். வசனம் சொல்லுது. அதாவது அடுத்த பகுதியெலாம் நமக்கு தேவையில்லைன்னா அவன் தலைமுறை வேற மாதிரி ஆயிடுச்சானா ரொம்ப அடுத்த வருஷம் ரொம்ப பிடிச்சது ஒரு வசனம்னா 20ஆம் வசனத்தில் அவன் குடியிருந்து வல்லவனானான். எப்படி ஆயிட்டா? சொல்லுங்க சார் ஒரு வார்த்தை சத்தம் போட்டு. வல்லவனானான். He became powerful. Why? இந்த அம்மா அதுக்கு செஞ்சது. துக்கத்திலேயே உட்கார்ந்து தோய்ந்து போய் ஐயோ எல்லாம் முடிஞ்சிச்சு சொல்லியிருந்தால் மரித்திருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்ற, எழுந்து உன்னை நிரப்புவேன், கையில் எடு உன்னை நிரப்புவேன், போயிட்டே உன்னை நிரப்புவேன், நீ சோர்ந்து போக மாட்டேன். எல்லாம் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி ஒரு ஜெபம் பண்ணி இருக்கிற இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, நீங்க எனக்கு மார்க்லாம் போட வேணாம். மார்க் ஆண்டவர் போடுவார், அதுக்கேற்ற ரிவார்டு ஆண்டவர் தருவார். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் சோர்வுல நான் எழுந்திருக்க வேண்டாம் ஆண்டவரே, இந்த சோர்வுலே நான் மாண்டு போகிறதுக்கு கர்த்தருக்கு பிரியம் இல்ல ஆண்டவரே, இந்த சோர்வுல நான் உட்கார்ந்து அப்படியே போகக்கூடாது ஆண்டவரே, இந்த துக்கத்திலேயே நான் இது நடக்கலன்னு சொல்லி ஒரு பயங்கரமான இழப்புக்குள்ளே நான் கடந்து வர்றதுக்கு விரும்பல ஆண்டவரே. கர்த்தர் காரியங்களை எனக்காய் நீர் உதவி செய்வீர் ஆண்டவரே.